ஒரு முக்கியமான சத்தியம் விசுவாச வாழ்க்கையில் மறுபடியும் ஒரு முக்கியமான ஒரு பகுதியை நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் திருப்பிக் கொள்ளுங்கள். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வசனம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். எப்படிங்க? ரொம்ப குட்டியான வசனம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படி பாவம் அறியாத அவரை நமக்காய் பாவமாக்கினார். இந்த வசனத்தை 4 பிரிவாக பிரிக்கலாம். எப்படி? இந்த ஒரு 4 பிரிவாக பிரிக்கலாம். 4 பிரிவாக பிரித்து நான் உங்களுக்கு போதிக்க போகிறேன். ஸோ நாம் ஒரு வாட்டி கூட என் கூட வாசிங்க. நாம் அவருக்குள் தேவ நீதியாகும்படி பாவம் அறியாத அவரை என்ன எவரை? இயேசுவை நமக்காய் பாவமே ஆக்கிட்டார்ப்பா. பாவம் ஆக்கிட்டார். அப்படி தானே? எப்படி ஆக்கிட்டார்? அவர் பாவம் ஆக்கிட்டார்ரா. அவர் அழுக்காக்கி விட்டார். நம்ம வேலை வர வேண்டிய சகதியை அப்படியே ஒரு இந்த முன்னாடி இந்த எச்சி தண்ணியை கோரி ஊற்றுவாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்போது யாருக்கு மேலே ஊற்றுனது? வயலட்டு கடுப்பில் ரோஸ்லெட்டு மேலே ஊற்றிட்டாங்கன்னு வைங்களேன். அப்போ என்ன செய்கிறாரு? ரோஸ்லெட்டுக்கு மேலே நீ என்னடி ஊற்றுறது, என் மேலே ஊற்றுன்னு சொல்லி பாவம் ரூபன் ஹைட்டாக வேறு இருக்கிறார் சொல்லி மொத்தமாக என்ன செஞ்சிட்டாரு? அந்த எச்சி தண்ணியை தலை முதல் கால் வரைக்கும் வாங்கிக்கிட்டாருன்னு வைங்க. எப்படி இருக்கும்? ரூபனும் ரோஸ்லெட்டும் சேர்ந்து என்ன செய்வாங்க? இருடி தண்ணியை ஊற்றுறேன் நான் முன்னே போட்டு எச்சி தொட்டிக்குள்ளே முக்கி எடுத்துடுறேன் நான். அப்படி தானே? கிட்டத்தட்ட பாவம், ஒரு மனுஷன் மேலே இருந்த பாவத்தை தேவன் தன் ஒரே குமாரனுக்கு மேலே ஊத்திட்டார். அதை மொத்தமாக போய் படுற மாதிரி வச்சிட்டார். புரியுதா உங்களுக்கு? ஒரு தப்பு பண்ணால் அந்த தப்புக்கான தண்டனை இருக்கு இல்லையா? அப்போது உலக மனுஷர்கள் செய்த தப்பை, அந்த தப்புக்கான தண்டனையை யாராவது ஒரு ஆள் பெற்று தான் ஆகணும் இல்லையா? இப்போது ஒரு பையன் கொலை பண்ணுறான். அப்பா சொல்கிறாரு, என் பையனை விட்டுருங்கன்னு சொல்லாமல் தப்பை பண்ணதே நான் தான்டா. என்னது? 5 கொலையும் பண்ணதே நான் தான்டா மாதிரி. அந்த மாதிரி இல்லை, எல்லாத்தையும் நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டதுனால பாவம் செய்த மனுஷன் தப்புவிக்கப்பட்டான். பாவம் செய்யாத தேவ புத்திரன் அதுக்கான தண்டனையை பெற்றுக்கொள்கிறார். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, தண்டனை ஒரு ஆளுக்கு போகுது. தப்பு பண்ணது ஒரு ஆள், தண்டனை இன்னொரு ஆள் பெற்றுக்கொள்ளுது. அந்த தண்டனை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆள் அந்த ஆசீர்வாதத்தை, அந்த ஐஸ்வர்யத்தை, அந்த கனத்தை, அந்த உயர்வை தப்பே பண்ணாத ஒரு ஆளுக்கு என்ன மரியாதை கிடைக்குமோ அந்த முழு மரியாதையும் அந்த மனுஷனுக்கு கிடைக்குது. ஸோ இதுதான் ஒரு ஒரு பொதுவான ஒரு விளக்கம். ஸோ இதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் படிப்படியாக உள்ளே போய் பார்க்கலாம். இது ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்கள், கிறிஸ்து இதில் என்ன முதல்ல பார்க்க போறோம்னா, கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாதவர். எப்படி? அவர் பாவமே இல்லை. அவருக்கு பாவம்னா என்னன்னே தெரியாது, பாவம் செய்ய தெரியாது, பாவம் செய்கிற பலன் அவருக்குள்ள கிடையாது. அவருக்குள்ள நீதி செய்கிற பலன் தான் இருந்தது. அவரை நீங்கள் பாவம் செய்கிறதுக்கு எவ்வளோதான் ஒரு போட்டு முக்கி எடுத்தாலும் அவர் பாவம் செய்ய முடியாது. ஏன்னா பாவம் என்கிற அந்த கீழ்த்தரமான அந்த ஒன்றுமே இல்லாத அந்த ஒன்றை அவர் செய்ய அவருக்கு பலன் இல்லை. அவருக்கு நீதி செய்ய தான் பலன். அப்படிப்பட்ட ஒரு தான் இயேசு குமாரன்.
தேவ புத்திரன். இப்போ திருப்பிக் கொள்ளுங்க 1 யோவான் 3:5. 1 யோவான் 3:5 திருப்பி. அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். யாருடைய பாவத்தை? நீங்க எல்லாம் பாவம் செஞ்சிருக்கிறீங்களா? பாவமே செய்யல. அறியாமல் செய்து விட்டான். அவனுக்கு தெரியாது. நம்ம தான் பார்த்தீங்களா, நம்ம நக்கல் அடிச்சிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. பாவமே அவருக்கு என்னது? பாவங்களை அவர் நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்க வெளிப்பட்டார் என்று அறிவீர்கள். அவரிடத்தில் பாவம் இல்லை. இங்கே பாருங்க, இப்போ ரோஸ்லெட் உங்களுடைய பாவத்தை ஒரு தப்பு பண்ணிட்டாங்க. அந்த தப்பை நானே ஏற்றுக்கிறேன் அப்படின்னா, இந்த பாவத்தை ஏற்றுக்கொள்கிற நான் பாவமே செய்யலை. இது வரைக்கும் ஒரு பாவமே செய்யாத நாள். பாவம் செய்யவும் தெரியாது, இதுவரைக்கும் பாவம் செஞ்சதும் இல்லை, இனி பாவம் செய்யவும் மாட்டேன். ஆனால் பாவமே அறியாத நான் இப்போ பாவம் செஞ்ச இந்த ரோஸ்லெட்டுக்காக நான் என்ன செய்கிறேன்? பாவத்தை. அதான் விஷயம். ஏற்கனவே 2-3 கொலை பண்ணியிருக்கோம்ப்பா, அதில் இதெல்லாம் தப்பிட்டோம். இப்போ பையனே ஒரு கொலையில் போய் மாட்டிட்டான். சரி, ஓகே, அவனை தப்பிச்சு விட்றதுக்காக நானே பழியை வாங்கிக்கிறேன்றது வேற. அது தியாகம்லாம் கிடையாது இல்லையா? அது தியாகம் இல்லை. அவன் ஏற்கனவே பாவியாக இருந்துட்டு தன்னுடைய பையனுக்காக ஒரு பிரச்சனை வந்தோடனே ஒரு அன்பினால் பையன் தப்பி இருக்கணும். நான் பண்ண பாவம், நான் ஏற்கனவே நிறைய பாவம் பண்ணியிருக்கிறேன், அதோட கூட 10ல் 1 சேர்ந்து 11னா பிரச்சனை கிடையாது, ஆனால் என் பையன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது உலகதரமான ஒரு தகப்பனாக இருக்கலாம். ஆனால் இவர் உலகதரமான தகப்பன் அல்ல. பாவமே தெரியாதவருக்கு, பாவம் அறியாதவர். புரியுதா உங்களுக்கு? பாவமே செய்யல, பாவம் என்னன்னே அவருக்கு தெரியாது. இப்போ பாவம் அறியாத அவர் நமக்காய் என்ன செஞ்சிட்டாரு? பாவத்தை ஏற்றுக்கொண்டார். திருப்பிக் கொள்ளுங்க 1 பேதுரு 3:18. ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்தினாலே கொலை உண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். போதும் பாருங்க. முதல்ல நம்ம முதல் பாயிண்ட், இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாதவர். அவர்கிட்ட பாவமே கிடையாது. 2வது பாருங்க, பாவம் இல்லாத அவரை தேவன் பாவமாக்கினார். இது 2வது பாயிண்ட். பாவமே இல்லை, அவர் பாவம் செய்ய தெரியாது, அவருக்கு பாவத்துக்கு சம்பந்தமே கிடையாது. இப்போ அவர் நமக்காக என்ன செய்ய போறாரு? நமக்காக தேவன் அவரை பாவியாய் மாற்றினார், பாவமாக்கினார், குற்றவாளியாக்கினார். நம்ம குற்றத்தை எல்லாத்தையுமே அவர் சுமந்தார். ஹல்லேலூயா. அப்படி திருப்பிக் கொள்ளுங்க. இது 3வது பாயிண்ட். எப்படின்னா, இது நமக்கு நடந்தது. யாருக்கு நடந்தது? 12 சீஷர்களுக்கா? நமக்கு, நம் பிள்ளைக்கு, நம்ம எதிர்காலத்துக்கு, நம்ம தலைமுறைக்கே இது நடந்துச்சு. பாருங்க, இதான் 3வது பாயிண்ட். திருப்பிக் கொள்ளுங்க 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு அவர் தாமே நமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். போதும் பாருங்க, இங்க கவனிங்க. நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே தம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்தார். இப்போ பாருங்க, நம்ம பாவங்களை எல்லாம் ஏன் சுமந்தார் அப்படின்னா, கவனிங்க, இயேசு மனுஷனாக தான் பிறந்தாரு, மனுஷனா இந்த பூமிக்கு வந்தார், மனுஷனா அவர் பாவம் செய்ய முடியாமல் இருந்தார். புரியுது உங்களுக்கு? எப்படி? இயேசு தேவனாக வரல, கடவுளாக வரலைங்க. இயேசு 100% மனுஷனாக வந்தார். இப்போ மனுஷனாக வந்த இயேசுக்கு பாவம் தெரியாதான். எப்படிங்க? மனுஷனாக வந்த உங்களுக்கு பாவம் தெரியாமல் இருக்குதா? எப்படின்னே தெரியல. ஸ்கூலுக்கு பிள்ளைய விட்டா நல்லா இருந்தான், இந்த ஸ்கூலுக்கு போன பிறகு பையன் கெட்டு போயிட்டான். பார்த்துருக்கீங்களா? ஏன்? அப்போ பாவத்தை அங்கே போய் அறிகிறான் இல்லையா? ஏதோ இன்னொரு
இன்னொரு டீச்சிங்ஸ் அங்கே நடக்குது. இன்னொரு விதத்தில் அவன் கற்றுக்கொள்கிறான். அந்த கற்றுக்கொள்றது பாவமாக இருக்குது, தப்பாக போயிடுது. புரியுதா? இப்போ இயேசு எல்லா மனுஷனும் எப்படி பிறந்தாங்களோ அதே மாதிரி தான் பிறந்தாரு. ஸ்திரீயின் வயிற்றில் தான் பிறந்தாரு. ஆனால் புருஷனுடைய உதவி இல்லாமல் பிறந்தாரு. அது வரைக்கும் என்னன்னா, புருஷனிடத்திலிருந்து ஏற்கனவே இருந்த பாவ வம்சத்திலிருந்து வெட்டப்பட்டு தனியாக என்ன செஞ்சிருக்கிறாரு, ஒரு ஸ்திரீயின் வயிற்றில் பாவம் இல்லாத ஒரு ஆளாக பிறந்தார். அது வரைக்கும் ஓகே. இப்போ நான் சொல்கிறேன், நீங்கள் முழுக்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுது. அப்போ அந்த குழந்தை யார்? உண்மையிலே ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை இல்லையா? பொதுவாக புரிஞ்சுக்கலாம், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை. ரட்சிக்கப்பட்ட ஒரு தகப்பனுக்கும் தாய்க்கும் பிறக்கிற ஒரு பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை, மாற்றமே கிடையாது. ஆனால் அந்த பிள்ளை அடுத்து அந்த ரட்சிக்கப்பட்ட பெற்றோர்களால் வளர்க்கப்படாமல் இன்னொரு மனுஷனால் இன்னொரு சூழலுக்குள்ள அந்த பிள்ளை வளர்ந்தா, அந்த இன்னொரு சூழலுக்குள்ள இருந்து பாவத்தை அது கற்றுக்கொள்ளும். புரியுதா? விளங்குதா? ஸ்கூலுக்கு விடுறீங்கள, நல்லா தான் போயிட்டு வந்தான். அங்கே பக்கத்து பிள்ளைக்கு சளி பிடிச்சிச்சான், இவளுக்கும் சளியை வாங்கிட்டு வந்திருக்கா. எப்படி? பக்கத்தில் ஒரு பிள்ளைக்கு சளியா, நல்லா இருந்தா, இவளுக்கு எப்படி சளி வந்துட்டு மிஸ்ஸுக்கிட்ட கேட்டேன். மிஸ்ஸு சொன்னாங்க, ஒன்றும் தெரியல மேடம், பக்கத்தில் 2 பிள்ளைங்களுக்கு ஜலதோஷமாகிட்டு, ஒரு வேலை அவளுக்கு கிடைச்சது மாதிரி இவளுக்கும் கிடைச்சிருக்கும். உடனே அப்படியா, இன்னைக்கு கொஞ்சம் நீக்கி உட்காருங்க வைங்க. எப்படி? கொஞ்சம் நீக்கி உட்கார வைங்க. பிள்ளைக்கு என்ன சொல்லி கொடுக்கணும்? ஓ மேலே பாவம் வராது. போன வாரம் படித்தோம்ல, வியாதினா என்ன? பாவம் ஒன்றை மேற்கொள்ளாது. ஏன்னா உன் அப்பன் நானும் சரி, உன் அம்மா நானும் சரி, இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறோம். உன்னுடைய பாவங்களை அவர் சிலுவையில் சுமந்து முடித்திருக்கிறார். உன் பக்கத்தில் 1000 பேருக்கு வியாதி வரலாம், 2 பேர் செத்து போயிடலாம், அதெல்லாம் கணக்கே கிடையாது. ஒன்று அதை என்ன செய்யாது, சேதப்படுத்தாதுன்னு பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்படி கற்றுக்கொண்டு வந்தவர் தான் இயேசு. அதான் சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். ஹல்லேலூயா. அப்படியே பிதாவின் தற்சுரூபமாய் வந்தார். ஆனால் பிறந்தது பரிசுத்தமா, வளர்ந்தது பாவ உலகத்தில். பைபிள் சொல்லுது, அவர் எல்லாவற்றிலும் பாவம் செய்ய இந்த உலகம் அவரை நெருக்கிச்சுதான். எல்லா மனுஷனுக்கும் இருக்கிற எல்லா டெம்ப்டேஷன், he tempted all அப்படின்னு எல்லா டெம்ப்டேஷன் அவருக்கு இருந்துதான். அப்படி இருந்தும் அவர் பாவம் செய்யவில்லை. ஏன்னா ஒன்றும் இல்லை, சிலவங்களுக்கு எல்லாம் இருக்கும் பாருங்க, அண்ணன் இல்லை. எப்படி? எல்லாம் இருக்கும், ஆனால் வாயை திறந்து என்ன சொல்லுவாங்க? ஒன்றும் இல்லை பாருங்க. அவனுக்கு என்ன வந்தாலும் அவன் கடைசி வரைக்கும் தரித்திரன். ஏன்னா அவன் தரித்திரத்துக்கு இடம் கொடுக்கிறான், அவன் இல்லாததுக்கு இடம் கொடுக்கிறான். அதுதான் வேதம் சொல்லுது, இல்லாதவன் இருக்கிறத பேசு, இனி வரும்னு பேசு, பலவீனன் தன்னை பலவான்னு சொல்லு. நீ பலவீனன் 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 சொல்லிட்டு இருந்தேன்னா வராது. இங்க என்ன மேட்டர்னா, இயேசுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, இயேசுக்கு ஒன்று கற்றுக் கொடுக்கப்பட்டது. என்ன கற்றுக் கொடுக்கப்பட்டதுன்னா, நான் உலகத்தில் அநீதியை எடுத்து பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி? அநீதியை பயன்படுத்தி நான் லாபத்தை சம்பாதிக்க வேண்டாம். அது ஆத்தும லாபமாக இருக்கலாம், சரீர லாபமாக இருக்கலாம், என்னுடைய பொருளாதார லாபமாக இருக்கலாம், என்னுடைய பிள்ளைகளுடைய லாபமாக இருக்கலாம், என் எதிர்கால நோக்கங்கள் அனைத்துக்கும் வேண்டிய சகலவற்றின் பலனாக இருக்கலாம். அது ஒன்றும் அநீதியின் வழி எனக்கு தேவையில்லை. நீதியின்படி எனக்கு சகலமும் சம்பூரணமாய் கொடுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறது இயேசுக்கு தெரியும். இந்த நீதியை சகல ஜனங்களுக்குள்ளும் கொண்டு வரும்படிதான் இயேசு இந்த பாவத்தை ஒரே தரம்
தன் சரீரத்திலே சுமந்து தீர்த்தார். ஹலோ, எத்தனை பேர் விளங்குது? ஹல்லேலூயா. கவனிங்க, லிசன், இது ரொம்ப முக்கியமான பகுதி. இயேசு பாவம் பண்ணாம இருந்தாரு, அவருக்கு என்ன வேண்டி கிடக்குது? அவர் கடவுள். என்னது? நான் காதால கேட்டிருக்கேன், அவர் கடவுள். நீ பின்ன யாரு? கடங்காரனா? கொஞ்சம் ஆசை வரல. அவருக்கு எல்லா டெம்டேஷன் இருந்துதான், எல்லா பாடுகளும் இருந்துதான், எல்லா நெருக்கங்களும் இருந்துதான், பாவம் செய்யறதுக்கு எல்லா வழியும் அவருக்கு இருந்தது. ஆனாலும் அவர் பாவம் செய்யவில்லை. ஏன்னா பாவம், ரொம்ப கவனமா இதில் ஒரு முக்கியமான பகுதியை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். பாவம், நீதி. இங்க பாருங்க, அநீதி. இப்போ நீங்கள், உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும். என்ன வேணும்? உங்கள் ஆத்மாவுக்கு கொஞ்சம் நேரம் சந்தோஷமாக இருக்கணும். எப்படி? ஆத்மாவுக்கு சந்தோஷம் வேணும். என்ன செய்வீங்க? இப்போ நான் சொல்கிறேன், ஆத்மா, உங்கள் ஆத்மா ஒரு 5 நிமிஷம், நான் ஒரு பெரிய மிஷின் வச்சுருக்கிறேன் அப்படின்றேன். எப்படி? ஒரு மிஷின் வச்சுருக்கேன்றேன். ஒரு மிஷின் வச்சுக்கோங்க. அப்படியே வச்சாச்சு. இங்கே பாருங்க, இது ஒரு மிஷின். நான் சொல்கிறேன், 5 நிமிஷம் சந்தோஷமாக இருக்கணும். எப்படி? எவ்வளவு அதிகமாக நீங்கள் இந்த இருதயத்தை சந்தோஷமாக வைக்கிறீங்களோ உங்களுக்கு பரிசு. ஆனால் நீங்கள் ஏமாற்ற முடியாது. இந்த ரீடரில் கரெக்டாக சொல்லிடும் நீங்கள் எத்தனை % சந்தோஷமாக இருக்கீங்கன்னு. நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? சந்தோஷமாக இருக்கிறதுக்கு, ஒரு ஆள் அல்டிமேட்டாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு மாம்சத்தின்படி நிறைய வழிகளை நீங்களே தேடிருப்பீங்களா இல்லையா? தேடிருப்பீங்களா இல்லையா? 5 நிமிஷங்க பரிசு. பரிசு என்ன? இந்த சபை அளவுக்கு தங்க கட்டி. எப்படி? எப்படி? இந்த சபை அளவுக்கு ஒரு மொத்த ஸ்கொயரில் அப்படி ஒரு ஆள் போகிறதுக்கு அப்படி ஒரு இடம், இப்படி 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 போடுற மாதிரி ஒரு இடம் மட்டும்தான் கேப்பு. ஃபுல்லாக தங்கம் கட்டி 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 கட்டியாக அரிக்க வச்சிருக்கு. 9 இன்ச்சு கல்லுக்கு கணக்கா. எப்படி? 9 இன்ச்சு செங்கலுக்கு, செங்கலோட அளவில் தங்க கட்டிங்க. நீங்கள் உண்மையாக 5 நிமிஷம் சந்தோஷமாக இருக்கணும். அநீதியில் சந்தோஷமாக இருக்கக்கூடாது, நீதியில் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்கிறேன்னு வைங்களேன். என்ன செய்விய? தம்பி, ஒரு நடிப்பு அங்கே வேலைக்கு ஆகாது. இப்போ நான் சொன்னதுனால உங்களுக்கு புரியும். இப்போ நான் இது சர்ச்சுன்னு வைங்க, நான் ஒரு பொதுவான ஒரு மேடையில் சொல்கிறேன். நீங்கள் உங்கள் இருதயத்தை சந்தோஷமாக வைக்கணும், ஆனால் அது அநீதியில் இருக்கக்கூடாது, நீதியில் இருக்கணுன்ற. நான் சொல்கிறேன், யார் பாஸ் ஆவா, யார் வின் ஆவா? பொதுவாக சொல்கிறேன், யார்? நீதியில சந்தோஷமா இருக்க தெரியலன்னா நீங்க அநீதியில தான் சந்தோஷமா இருப்ப. நான் சொல்லுவோம், எனக்கு ஒரு சினிமா பார்க்கணும். யாருக்கு சினிமா? ரஜினிகாந்துக்கு ஃபர்ஸ்ட் ஷோ. தலைவா, பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கீங்களா? நம்மெல்லாம் அப்படி கத்துனால்தான் இதுதான் சந்தோஷம்னு நினைச்சோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தலைவோ, வா தலைவோ. ஐயோ, உள்ள பேப்பரெல்லாம் 250 அந்த மேக்ஸ் போட்டு போட்டு அந்த பேஸ்டாக இருக்குல்ல புக்கு, அதை கிழிக்கிறது. எப்படி கிழிச்சு? மாப்பிள்ள பாக்கெட்டில் நீ கொஞ்சம் வச்சுக்கோ, 2 பாக்கெட்டில் வச்சுக்கோ. தலைவர் வந்த உடனே எடுத்து வீசிடுடா. பாடுறா என் தலைவனை. அப்போ இது எனக்கு ஒரு சின்ன வயசில் ஆரம்பத்தில் இந்த சினிமா பைத்தியமாக இருந்த நேரத்தில் இதுதான் நமக்கு சந்தோஷம்னு தெரியும். அப்போ போய் இப்போ பாருங்களேன், நீங்களே சொல்லுங்களேன். இப்போ ஒன்றும் இல்லை, பின்னாட்களை விடுவோம். எப்படி? பின்னானவைகளை நாடாமல் முன்னானவைகளெல்லாம் நாடணும். இப்போ அப்படி ஒரு டாஸ்க் உங்களுக்கு வருது. 5 நிமிஷம் சந்தோஷமாக இருக்கணும். யார் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களோ அவங்களுக்கு இந்த சபை அளவுக்கு தங்க கட்டி மொத்தமாக அந்த ஆளுக்கு மட்டும். யாருக்கு? நானும் உண்டு இல்லையா? தம்பி, விசுவாசம் இப்படி தான் வேலை செய்யும். அங்கே நீ போய் நாட்ட முடியாது, சீனை போட முடியாது. உன் விசுவாசம் என்னவோ அதன்படி உனக்கு அழக்கப்படும்.
விசுவாசம் இருக்கிற இடத்துல சந்தோஷம் இருக்கும். அங்க நீதிமான் பதறான். ஏன்னா நீதியில நிக்கிற நீதிமான் பதறவே மாட்டான். அப்ப அந்த நீதி இப்ப சொல்லுது, நான் சொல்லிட்டேன் 5 நிமிஷம். என்ன செய்வீங்க? நீங்களே சுய பரிசோதனை செய்யுங்க. நம்ம ஆளுங்க உடனே வெயிட்ட சொல்லிடுவாங்க, நான் ஆவியில நிரம்பி களி கூறுவோம் பிரதர். அப்படிதானே நம்ம என்ன செய்வோம்? நம்ம ஆண்டோடைய பிள்ளைங்க உடனே சொல்லுவீங்க, நான் ஆவியில நிரம்பி ஜெபம் பண்ணிட்டே இருப்பேன். ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு சந்தோஷம் வருதா? சிஸ்டர், நீதியில் சந்தோஷப்படுவதுதான் தேவன் பார்வையில் கணக்கெடுக்கப்படும். அநீதியில் சந்தோஷமாய் இருப்பது தேவன் பார்வையில் கணக்கெடுக்கப்படாது. அது மரணம். அதனுடைய பலன் மரணம். நீதியில சந்தோஷமா இருக்கிறன்னா அது ஜீவன். ஹல்லேலூயா. நீ நீதியில சந்தோஷமா இருந்தனா நீ கேட்பதெல்லாம் பெற்றுக்கொள்வாய். சிம்பிள். நீ அநீதியில போய் லாபத்தை எடுத்துட்டு அப்பப்ப வந்து முடியாத டைம்ல வந்து நீதியில போய் ஏதாவது வாங்கலானா நீ திணறிடுவ, நீ நடுங்கிடுவ. உன்னால அதை பர்ஃபெக்ட் எடுக்க முடியாது. ஆனா நீதி உனக்காக என்ன செய்யும்? இப்படியே காத்து வச்சுட்டு இருக்கும். தங்க கட்டின்னு வைங்கள, இதே அளவு தங்க கட்டி கொடுக்க போறாங்க எல்லாருக்கும் அப்படின்னு உடனே என்ன செய்வாங்க? ஓஹோ, இவர் வேற தங்க கட்டி வச்சிருப்பாரு அப்படி நான் சொல்லுவீங்க. வண்டியெல்லாம் பிடிச்சிட்டு போகும், விடிய காலமே போயிருப்ப. நைட் அங்கே இடம் கிடைக்குமான்னு கேளு. பாஸ்டர் வீட்டில் ஏதாவது வழி உண்டான அவர் எங்க தங்கியாருன்னு கேளுங்க. அவரு கையில் தான் சாவியை ஆண்டவர் கொடுத்துருப்பாரு. திறக்கும் போது அடிச்சிடணும். அவர் என்ன பிடிக்கும்? கிழங்கு மீனுமா? நான் ஒரு வீட்டில் ஒரு அம்மா எனக்கு ஊழியத்துக்கு போகும்போது இங்கே வந்ததில்லை. அவங்க ஃபேமிலி முழுவதும் பெரிய நன்மையை பெற்றாங்க. நிறைய ஊழியம் பண்ணியிருக்கேன் அவங்களுக்கு. இப்போது என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் எனக்கு வீட்டிலேருந்து ஏதாவது சாப்பிடுவீங்களா? சாப்பிடுவேன், ஆனால் இன்றைக்கி எனக்கு பசிக்கலை, நீங்கள் எனக்கு ஒன்றுமே கொடுக்க வேண்டாம், இன்னொரு நாள் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு என்ன பிடிச்சோம்? எனக்கு எல்லாமே பிடிக்குமா? இவங்க விட மாட்டாங்க. எனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டு நானே மறந்தேன். எப்போ சொன்னேன் நான் ஞாபகம் எனக்கே தெரியாது. பார்த்தா ஒரு நாள் வீட்டுக்கு போனால் தலைகறியும் நம்மளுக்கு உடனே டே அதெல்லாம் எக்ஸ்பிரி ஆயாச்சு. தலைகறியும் கிழங்கும் இன்னும் நீங்கள் சாப்பிட்டுட்டு தான் ஜபம் எல்லாம் இருக்கட்டு. எப்படி? ஹல்லேலூயா. அதே மாதிரி எனக்கு என்ன வேணும்னு சொல்லி அட்ராக்ட் பண்றதுல யூ ஆர் நத்திங் டு கெட் இட். நீங்க எதுவுமே எடுக்க மாட்டீங்க. தேவனுக்கு என்ன பிடிக்கும்? விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது. ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாதவன் தேவனை பிரியப்படுத்த முடியாது. இப்ப என்ன விஷயம் அப்படின்னா, இங்க தேவன் உங்களை இங்க பாருங்க, நீங்க சந்தோஷமா இருக்கணும், சுகமா இருக்கணும். நம்ம ஆளுங்க என்ன செய்வாங்கன்னா, சந்தோஷமா இருக்கிறதுக்கு எதையோ ஒன்று இந்த உலகம் காட்டுறதை தேடிட்டு போயிடுறாங்க. சுகமா இருக்கிறதுக்கு அது வியாதி வந்தாலும் பிரச்சனை இல்லைல்ல, காசை சம்பாதிச்சிட்டோம்னா ஹாஸ்பிட்டலில் போய் ஒரு 10 நாள் படுத்துட்டோம்னாக்க அடுத்த பிறகு தான் தெரியும், தம்பி காப்பாற்றவே முடியாது. லட்சத்தில் ஒரு ஆளுக்கு தான் இதே மாதிரி வரும். என்னது வியாதி? அதுக்கப்புறம் லட்சத்தில் ஒருத்தனுக்கு வரும்னா மருந்து இல்லைடா. ஏன்னா லட்சத்தில் ஒருத்தனுக்கு வர மருந்துக்கு அவன் இப்போ இவ்வளோ கோடி ரூபா செலவு பண்ணி மருந்து கண்டுபிடிச்சு ஒன்று வச்சுருப்பான். ஹல்லேலூயா. நம்ம பையில 4 பேர் காய்ச்சல் கீச்சலுக்குன்னு வருவான். அவனுக்கு 4 டேப்லெட் கொடுத்தா 2 ரூபா டேப்லெட்டாக இருந்தாலும் இவனுக்கு லாபம். ஹல்லேலூயா. பணத்தால் ஒன்றுமே செய்ய முடியாது. நீ பணத்தை கொண்டு நீ சுகத்தை வாங்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு தான், குறிப்பிட்ட காரியத்துக்கு தான் வாங்க முடியும். ஆனால் கடைசி வரைக்கும் நீ பணத்தால் சுகத்தை வாங்குறேன்னா முடியாது. ஒரு நாள் நீ 150 வயசு வரைக்கும் வாழ வேண்டிய நீ 50 வயசில் செத்து போயிடுவ.
ஹல்லேலூயா. அப்போ நித்திய நாட்களுக்கு உனக்கு சந்தோஷத்தை, சமாதானத்தை, நிலையான வெற்றி வாழ்வை தரது தேவன் தான். அந்த வெற்றியை அனுபவிக்கணும்னா நீ நீதியை சுதந்திரிக்கணும். அநீதியின் வழியில நீ சம்பாதிக்கிச்ச, அநீதியின் வழியில நீ எதையாவது ஒன்று சம்பாதிக்கலாம். ஆத்மாவுக்கு அநீதியில சம்பாதிக்கலாம், சரீரத்துக்கு அநீதியா சம்பாதிக்கலாம், உன் எண்ணத்துக்கு அநீதியை சம்பாதிக்கலாம். சொல்லுங்க பார்த்துக்கணும், தீமையான எண்ணம் வர்றதே சுகமா இருக்கும். ஹல்லேலூயா. நீங்க தீமையான ஒன்றின் மூலமா தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செய்வதனால் உங்களுக்கு கொஞ்ச நேரம் இளைப்பாறுதலும் சமாதானமும் சந்தோஷமும் கிடைக்குதுன்னா அது ஒன்றை கொலை பண்ண போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா அது அநீதி. நீதி உன்னை என்ன செய்யும்? வாண்ட கேட்கவே செய்யாது, உன்னை நிரப்பிட்டே இருக்கும். வாண்ட கேட்கவே செய்யாது. ஏன்னா நீ நீதிக்கு கீழ்ப்படிந்திருக்கிற. இந்த நீதியை உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில நடப்பிக்கிறதுக்கு தான் பாவம் அநீதி செய்கிற அந்த குணம் இருக்கு இல்லைங்களா? என்ன கேட்குறீங்களா? கேட்குறீங்களா? அநீதி செய்கிற குணம், அநீதி செய்கிற அறிவு, அநீதி செய்கிற சிந்தனை, அநீதி செய்கிற எல்லா அறிவையும் அழித்து நீதி செய்கிற தேவனுடைய ஜீவனை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படிதான் கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார். ஹல்லேலூயா. புரியுதா? ஏன் இயேசு பாவம் அறியாமல் இருந்தார்? பாவம் செய்ய அவருக்கு தெரியாது. அவர் துர்க்குணத்துல பிறக்கலங்க, அவர் தேவனுடைய ஆவியினாலே பிறந்தார். ஹல்லேலூயா. மரணம் அவர் சரீரத்தை அழித்த போது கூட மரணம் ஜெயமாய் விழுங்கப்பட்டது. ஏன்னா அவர் ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டார். ஹல்லேலூயா. அப்ப இந்த பாருங்க, இந்த விஷயத்துல தான் ரட்சிப்பு மேட்டர். நீ சர்ச்சுக்கு போற, நீ ஏதோ ஒன்று பண்றீங்களா, கவனமா கவனிங்க. உங்களுக்கு ரட்சிப்பு எங்க நடக்கணும்னா, பாவம் செய்கிற இந்த உலகத்துல பாவத்தின் பலத்தை, பாவத்தின் மேல இருக்கிற நம்பிக்கையை இழந்து நீதியின் மேல அவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் எனக்கு இருக்குது. இந்த பாவம் தருகிற சுகத்தை விட, சந்தோஷத்தை விட, இளைப்பாறுதலை விட, வாழ்க்கையை விட தேவ நீதி எனக்கு அதிக 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 அதிகமா எனக்கு கொடுக்குது. கொடுக்குதுன்றது, கொடுக்குங்கிற அறிவு, அதை பெற்றுக்கொண்டோங்கிற அந்த 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 ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸு இது இருந்துன்னா நீ இந்த உலகத்தை நம்ப மாட்ட, உலகத்தை ஏற்றுக்கொள்ளவே மாட்ட. உலகம் ஒன்று கொலகாரன்னு பட்டம் சுமத்தினாலும் சிரிச்சுட்டே இருப்பேன். டேய், எனக்கு எதிராக 1000 எவிடன்ஸை நீ உருவாக்கினாலும், தப்பாக உருவாக்கினாலும் ஒத்த செகண்டில் தூக்கிடுவார். ஒத்த செகண்டில். ஹல்லேலூயா. நீதிமான் மேலே அநீதிங்கிற பட்டம் நிற்காது. தப்பே பண்ணாலும் மீட்கிறாராமா. தப்பு பண்ணலன்னா எப்படி காப்பாற்றுவார்? ஹல்லேலூயா. சர்வ வல்லவருங்க. திருப்பி பாருங்க, நான் படிக்கிறேன். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமர்ந்தார். எப்படிங்க? நம்ம பாவங்களுக்கு சாகணுமா? பாவம்னா என்ன? அநீதி. நம்ம எல்லாருமே பிழைக்கணுங்க. பாருங்களேன், ஒரு ஆளுக்கு ப்ரீத்திங் ப்ராப்ளம் வருது. என்ன வருது? மூச்சு திணறல். அவருக்கு ஏன் மூச்சு திணறல் வருது? ஏதோ ஒரு காரணத்தினால வருது, அப்படி தானே? மூச்சு திணறல். உங்களுக்கு புரியும் மாதிரி சொல்கிறேன். உள்ளே போய் நான் இனி இப்போ டீட்டெயில் பண்ணால் டாக்டர் மாதிரி பேச வேண்டியிருக்கும். இல்லை, இப்போ ஒரு ஆள் மூக்கில் ப்ராப்ளம், மூச்சு பிரச்சனை. இவர் மூச்சு பிரச்சனைக்கு என்ன பிரச்சனை வரும்னா, ஒரு ஆளுக்கு மூச்சு திணறல் வருது அப்படின்னா அவர் சுவாசிக்கிற காற்று, தவறான சுவாச காற்றை அவர் சுவாசிக்கும் போது அப்படி கண்டினியூவாக சுவாசிச்சாருன்னா அவருக்கு மூச்சு திணறல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது ஒரு இடத்துல ஆக்சிஜனே இல்லாத ஒரு இடத்துல ஒரு ஆள் இருக்கும்போது
இருக்கிறாருன்னா அவருக்கு மூச்சு திணறல் வந்து செத்து போயிடுவாங்க. புரியுது? அங்கே வேறு ஏதாவது கெட்ட வாயுன்னு சொல்லுவாங்க இல்லையா, கெட்ட வாயு இருக்கும், அது உள்ள டப்புன்னு ஏறும், செத்து போயிடுவாங்க. ஏன்னா அங்கே போக வேண்டிய ஆக்சிஜன் போகலை. இப்போது ஒரு கிணட்டுக்குள்ளே ஒரு ஆள் இறங்கிட்டாருன்னு வைங்க, அங்கே ஆக்சிஜன் இல்லை, மயங்கிட்டார். கீழேருந்து 2 பேர் போய் டக்கு 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 டக்குன்னு கெட்டி தூக்கிட்டு மேலே வந்துட்டாங்க. கெட்டி தூக்கிட்டு மேலே வந்துட்டாங்க. அவங்களுக்கு முதல்ல என்ன கொடுப்பாங்க? நல்லா பம்ப் பண்ணுவாங்க, அப்படி தானே? மூச்சு காற்று கொடுப்பாங்க அவங்களுக்கு. ஜீவனை என்ன செய்வாங்க? ஷேர் பண்ணுவாங்க இல்லையா? நீங்கள் இந்த தண்ணிக்குள்ளே மூழ்கி இருக்கிறவங்கள தூக்கிட்டு வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? அவங்களுக்கு மூச்சு காற்று கொடுப்பாங்க, பம்ப் பண்ணுவாங்க, மூச்சு காற்று கொடுப்பாங்க, காலையெல்லாம் நல்லா உரசுவாங்க. புரியுதா? அப்போது அவருக்கு தேவை என்ன? ஆக்சிஜன். ஆனால் அவர் என்ன நினைச்சாரு? உள்ள ஆக்சிஜன் இருக்குன்னு நினைச்சாரு. ரிஸ்க்கு. பாவம் பாதாளத்துக்குள்ள போய் ஆக்சிஜனே இல்லாத இடத்துல மூச்சு காத்த தேடுற மாதிரி. ஹலோ, புரியுதா உங்களுக்கு? பாவம்னா என்னன்னு சொல்லி தரேன். பாவம்னா சம்பவமே அந்த இடத்துல நீதியே கிடையாது, அதாவது சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜனே இல்லாத ஒரு இடத்துல போய் ஆக்சிஜனை தேடும். நீங்க தேடலைனாலும் உங்களுக்குள்ள இருந்து என்ன செய்யும்? அவைங்களெல்லாம் ஆக்சிஜனுக்காக வெயிட் பண்ணி என்ன செய்யும்? மூக்கொலி. கடைசியில் அங்கே கார்பன் மோனாக்சைடு உள்ளே சென்றது. எப்படிடா சென்றது? அந்த கார்பன் மோனாக்சைடு இருந்த இடத்துக்கு நீ என்ன மைத்துக்கு போன? இந்த காரை நீங்க அடைத்து போட்டப்பட்ட இடத்தில் கொண்டு போய் விடாதிருங்கள். கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? நம்ம எங்க கேள்விப்பட்டோம்? ஒரு அடைத்து காற்றே போகாத ஒரு இடத்துல அந்த இடத்த நீங்கள் திடீர்னு திறக்கிறீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். அங்கே உள்ளே என்ன இருக்குன்னா ஆக்சிஜன் இருக்காது, உள்ளேருந்து கார்பன் மோனாக்சைடு இருக்கும். கெட்ட வாயுன்னு சொல்கிறாங்க இல்லையா, கெட்ட வாயு இருக்கும். இந்த கிணத்துக்கு அடியில் எல்லாம் ஆக்சிஜன் இல்லாத இடத்துல தூரமாக போய் காற்று மூச்சு வாங்க முடியாது. பார்த்துங்க, அங்கே என்னென்னா ஆக்சிஜன் கம்மியாக இருக்கும். ஆக்சிஜன் கம்மியாக. நானே பாருங்கள், நான் முன்னாடி கிணற்றில் கடற்கடை இறங்குவேன். எங்கள் கிணறு இங்கே அந்த ஒரு 25 அடி 30 அடி இருக்கும். அந்த கிணற்றில் அதுக்கு 2வது எனக்கு இறங்கவே முடியாது. கொஞ்சம் தூரம் போனோடனே மூச்சு வாங்கும். புரியுதா உங்களுக்கு? அப்போ என்னன்னா அங்கே ஆக்சிஜன் கம்மியான இடத்துல என்னால் சுவாசிக்கிறது கஷ்டமாக இருக்குது. சிலவங்க அதுலேயும் பயிற்சி பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? எனக்கு 30 அடி போகல, 400 அடி உள்ள வேண்டுருவாங்க. ஏன்னா அவனுக்கு நல்ல பழக்கம். என்ன பழக்கம்? அநீதிக்குள்ள நீதி இருக்குதுன்னு மண்டத்தனமா நினைச்சு உள்ள போய் பயிற்சி எடுத்துட்டான். ஹல்லேலூயா! பயிற்சி எடுத்துட்டான். நிறைய பேர் பாவத்தை பயிற்சி எடுத்துருவாங்க. எடுத்தோடனே பெந்தேகோஸ்காரா இல்லை உன்னோட அவன் சந்தோஷமா இருக்கேன்னு பார்த்துருக்கீங்களா? காலத்து ஒரு கோட்டர் போட்டோமா, உச்சைக்கு ஒரு கோட்டர் அடித்தோமா, நைட்டு ஒரு கோட்டர் பிடிச்சி மல்லாங்க படுந்தப்பா. என்ன சுகம், என்ன சுகம், என்ன சுகம்! மல்லாந்து விட்டத்தை பார்க்கறது எவ்வளவு சுகம்! இப்படியே சிலர். நான் ஒருவர்கிட்ட கேட்டேன் நேற்றுக்கு, எனக்கு ரொம்ப தெரிஞ்சு, அண்ணா நீங்கள் இப்படிலாம் தண்ணி அடிக்காதீங்க. நான் என்னைக்கு ஆனால் நீங்கள் ரொம்ப முடியாமல் வந்தீங்கண்ணா, ரொம்ப கஷ்டமாக இருந்தது உங்களை பார்க்குறது. சே, அன்னைக்கு நான் நாட்டிலே இல்லாத மாதிரி, அண்ணன் ஊரில் இல்லை. டேய், அன்னைக்கு என்கிட்ட ஒரு காசு இல்லை, நான் ஃபுல். அன்னைக்கு உலகத்தையே அந்த ஆள் மறந்துட்டாரு. ஹல்லேலூயா! பாருங்க, உலகத்தையே மறக்கிற அளவுக்கு பாவம் உனக்கு சுகத்தை தருதென்று இந்த தருதல மண்டைக்குள்ள ஏறி இருக்கு. டீச்சிங் கற்றுக் கொடுத்துருக்கு இந்த உலகம். ஆண்டவர்கிட்ட போய் கேட்கறது இல்ல, ஆண்டவரே வியாதி வந்தா சுகம் தருவீரா? உடனே டாக்டர் சொல்லுவார் பக்கத்தில், நானும் சுகம் தருவேன். 50 ரூபா கன்சல்டிங். அடுத்த நான் 10 ரூபா கன்சல்டிங். 10 ரூபா கன்சல்டிங், 2 ரூபா மாத்திரை கொடுத்து 100 ரூபாய் வாங்கிடுறது. உடனே நம்ம ஆளு நினச்சா, ஆமா இல்லை கிடைக்குது, என்னங்க சளி வராமல் இருக்குமாங்க. நம்ம உடனே போய் என்ன செய்வோம்? இந்த உலகம் சொல்றத சரின்னு சொல்லி
உண்மையை நம்புவோம், சத்தியத்தை நம்ப மாட்டோம். தேவன் சொல்ற சத்தியத்தை நம்பாம உண்மையை நம்புறது அநீதியின் பாதையில் நீதியை தேடிக்கொள்வது. இப்ப அநீதியின் வழியில, அதாவது உங்களுக்கு புரியும்படி சொல்லணும்னா, உலக வழியில நீங்க ஆசீர்வாதத்தை தேடுனீங்கன்னா அது பாவம். ஏனென்றால் அது கடைசி வரைக்கும் உங்களுக்கு நிலைக்காது, அது கடைசி வரைக்கும் உங்களுக்கு நன்மையை தராது, அதால கொடுக்க முடியாது. ஆனா நீங்க சொல்லலாம், எனக்கு வேற வழியே இல்லையே. எப்படி? எனக்கு வேற வழியே தெரியல அப்படின்னாலும், வழி இல்லாதவனுக்கு வழிய காட்டுறது தான் சத்தியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். I am the way and truth and life. Hallelujah. இது அறிய மாட்டோம் பாருங்க. இதை உட்கார்ந்துருந்து 1 மணி நேரம் கேட்க முடியாது. ஆனா உலகம் ஒருத்தர் சொல்லுவான் பாருங்க, மாப்பிள்ள நான் அப்படி ஜெயிச்சேன் பார்த்துக்க, நான் இப்படி ஜெயிச்சேன் பார்த்துக்க, இப்படி போ அப்படி போன்னு ரூட்டை போட்டா ஓ இவன் அதே மாதிரி செய்வான், தோத்துருவான். உங்க எல்லாருக்குமே தேவன் ஒரு வழியை வச்சிருக்கிறார். அது நீதியின் பாதை. அந்த நீதியில நீ நினைக்கிற மாதிரி ஆசீர்வாதம் இல்ல, ஒருத்தனுடைய ஆசீர்வாதம். ஆபிரகாம் நீதிமான் என்று எண்ணப்பட்டான், அப்படித்தானே? ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் பூமி கொள்ளாத இருந்ததாம். அவன் செல்வ சீமானா இருந்தானா, ஏன் அவன் நீதிமான். தேவன் சொன்னதை மட்டும் ஏற்றுக்கொண்டவன். ஹல்லேலூயா. இப்போ இயேசு சொல்றத ஏற்றுக்கொள்றது தான் நீதி. இப்ப இயேசுவை விசுவாசிக்கிற நீங்களும் நானும் யாரு? நீதிமான். யாருங்க? நீதிமான். உங்களையும் என்னையும் நிரந்தர நீதிமானாக்கும்படிதான் இயேசு அநீதியான பாவத்துக்கு சிலுவையிலே மரித்தார், நீதியை சுதந்திரமாக்கினார். இயேசு பூமியில இறங்கி வரும்போது பாவம் அறியாமல் இருந்தது எப்படியோ, அவர் மரிக்கும் போது பாவமே செய்யாத அவர் உன் பாவத்தையும் என் பாவத்தையும் சுமந்தாரே அல்லாமல் அவர் ஒரு பாவம் செய்யல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப இயேசுக்கு பிதாவுடைய ஆவியினாலே பாவத்தை மேற்கொள்ளுகிற பலன் எப்படி கொடுக்கப்பட்டதோ, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிற உங்களுக்கும் எனக்கும் அதே பலன் இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, இத எல்லா மனுஷனுக்கும் கொண்டு வரும்படி தான் இயேசு மரித்தார். இப்ப பாவம் செய்யறதுங்க, எந்த மனுஷனும் பாவம் செய்யறதுக்கு தம் இருதயத்தை எஸ்ன்னு சொல்ல மாட்டான். சர்ச்சுக்கு வரணும் கிடையாது, சர்ச்சுக்கு வராதவனும் பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைப்பான். ஆனால் கொஞ்ச நாளில் அவனுக்கு அந்த குறிப்பிட்ட தேவை இருக்குது பாருங்க. பணமே இல்லாத ஒருத்தர் இருக்கான்னு வைங்களேன், உண்மையாக ஜென்யூனாக சம்பாதிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான்னு வைங்களேன். உலகத்தரமான மனுஷன் ஜென்யூனாக ட்ரை பண்ணுவான், யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டான், 5 காசு கொடுக்கறதுல வாங்குறதுல கரெக்டாக இருப்பான். நான் நிறைய மாதிரி பார்த்துருக்கேன், இந்த மாதிரி கொடுக்கறதுல கரெக்டாக இருப்பாங்க. ஆனால் தோல்வி அடைவாங்க. தோல்வி அடைஞ்சு தோல்விக்கு மேலே தோல்விக்கு மேலே தோல்வி செஞ்ச உடனே இந்த உலகம் என்ன செய்யுதுன்னு உற்று பார்ப்பாங்க. நம்ம நல்லா தான்டா செய்கிறோம், நம்ம நல்லாவே இல்லையே, நம்ம யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது, காய்ச்சல் அடிக்கிறதா அப்படின்னு கேட்டு, உங்களுக்குமா காய்ச்சல் அடிக்கிறது? ஓ அப்படியா, ஒரே காய்ச்சல், சேம் பிஞ்சு அப்படின்னு இவன் என்ன செய்வான்? நல்லவனா இருந்தவன் என்ன செய்வான்னா, ஏய் இன்னி தூக்கி அடித்தாதான் எல்லாம். எப்படி இன்னி எல்லாம் தூக்கி அடிச்சா? எத்தனை ரூபாலாம் போட்ட ஏற்கனவே? 10 ரூபாவா? இன்னும் 150 ரூபா போடு. கேட்டால் சொல்லு, அமெரிக்காவிலேருந்து டைரக்டாக இறங்குச்சுன்னு சொல்லிடு. பார்த்துருக்கீங்களா சாரி எடுக்க போராட்டத்தில் எல்லாம்? பார்த்துருக்கீங்களா? நான் இடையில ஒரு நைட்டி வாங்க போனேன். எப்படி என்ன வாங்க போனேன்? ஒரு நைட்டி. காலையில் போனேங்க. போயிட்டு நான் எல்லாம் இந்த
இந்த டெக்ஸ்டைல்ஸ் எல்லாம் வேகமாக வரும். உங்களுக்கு வேணா வேகமாக துணி எடுப்பது எப்படி கற்றுத்தரலாம் வாங்க. காலையில் போயிட்டேன், ரொம்ப அவசரமாக போகிறேன். போனோடனே அண்ணே வாங்கண்ணே உங்களுக்கு பனியன் இருக்கணே. ஏன்னா பனியன் இருக்குடி. ஆனே உங்களுக்கு ஷர்ட் அங்கண்டு ஒருத்தி, ஆனே உங்களுக்கு ஷர்ட் இருக்குனே. அங்கே ஒரு ஆள் இருக்குனே. டேய், நான் வந்தால் ஒரு காரியத்துக்கு வந்தேன் போனேன், எனக்கு தேவைன்னா எடுக்க மாட்டேன்னா என்ன இல்லையா? ஆனால் இதே மாதிரி அழைக்கும்போது சிலவங்க பார்த்துருக்கீங்களா, நைட் எடுக்குன்னு போவாங்க, காலையில் மறுநாள் நைட் வரைக்கும் இருப்பாங்க. ஏன்னா அவங்க அப்படியே ஆயிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? நான் ஒரு சாரி எடுக்க தான் போனேன். அங்கே போனேன், அங்கே போனா போச்சு, தள்ளிச்சு போயிட்டு நான் பொய்யாச்சு. அப்போ இதே மாதிரி என்ன செய்வான்னா, உலகதரமா அவன் என்ன செய்வான்னா, மற்றவன் 4 பேர் நல்லா இருக்கிறத பார்த்து அவனை மாதிரி இவனும் கற்றுக்கிடுவான். கடைசியில் என்ன ஆகும் தெரியுமா? அவன் இருதயம் செத்து 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 தான் ஒரு நாளைக்கு அவன் ஜெயிப்பான். கடைசியில் அவன் அனுபவிக்க இருக்க மாட்டான் பாருங்க. அடுத்து பிள்ளைங்க அனுபவிக்கும், ஒரே நாளாக காலி பண்ணிடும். பார்த்துருக்கீங்களா நீங்கள்? தலைமுறை வந்து ஒரே நாள். ஆனால் இந்த நீதி எப்படின்னா, தலைமுறை தலைமுறைக்கும். ஆபிரகாமுக்கு தேவன் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படி ஆபிரகாம் எப்படி ஜெயிச்சானோ, அவன் பிள்ளை ஈசாக்கு ஜெயிச்சது, ஈசாக்கு பிள்ளை யாக்கோபு ஜெயிச்சது, அவன் தலைமுறையில் எல்லாரும் கிறிஸ்து வரைக்கும், இயேசு கிறிஸ்து வரைக்கும் ஜெயித்தார்கள். ஒருத்தன் செஞ்ச நீதி. அந்த நீதியை புறஜாதியா இருந்த உனக்கும் எனக்கும் விசுவாசிக்கிற எவனுக்கும், சொல்லுங்க, விசுவாசிக்கிற எவனுக்குள்ளும் கொண்டு வரும்படிதான் கிறிஸ்து சிலுவையிலே இந்த தகுதியை ஏற்படுத்தும்படி, எல்லாருக்கும் அந்த தகுதியை ஏற்படுத்தும்படி கிறிஸ்து சிலுவையிலே மரிச்சாரு இலவசமாய். சொல்லுங்க, அவருடைய கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாம் இன்னைக்கு இருந்தா, ஆபிரகாம் அதே விசுவாசத்தில் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருந்தேன்னா, ஆபிரகாம் கையில் என்னெல்லாம் இருந்திருக்கும்? ஆபிரகாம் கையில் என்னெல்லாம் இருந்திருக்குங்க? ஆபிரகாம்னு தான் எல்லாம் இருந்திருக்கும். எப்படி நீங்கள் நினச்சிருப்பீங்க, ஆப்பிள் பை ஆபிரகாம், ஆரஞ்ச் பை ஆபிரகாம் அப்படி இருந்திருக்கணும். ஆபிரகாம்டா, என்னது ஆபிரகாம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் அதுக்குள்ளே இருந்து சாப்பிட்டு 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 கொளுத்த கண்டுக்குட்டியாக இருந்திருப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் நினச்சி பார்த்ததுண்டா, இந்த அந்த ஏவாள் பொண்ணு, சொல்லுங்க, ஏவாள் இந்த ஏவாள் பொண்ணு மட்டும் தப்பு பண்ணலன்னா அழகாக கனியெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்திருப்போம் இல்லையா? இந்த தெருவில் ஆப்பிளில் முழுகு பூசி அதில் இந்த விஷத்தை தடவி, கிலோ எவ்வளவு, 400 அப்படிலாம் இருந்திருக்க மாட்டோம் தானே? எங்கேயோ இடிக்குது. ஹல்லேலூயா. இருந்துட மாட்டாங்களா? நினைச்சிருக்கீங்களா நீங்கள்? ஐயோ. அப்போ இயேசுவின் இரத்தம் ஆபேலுடைய இரத்தத்தை பார்க்கலும் மேலானவைகளை பேசுகிற இரத்தமாம். இயேசுவின் இரத்தம் இங்கே சிந்தப்பட்டு நம்மளெல்லாம் நீதிமான் ஆக்கியிருக்குன்னா, அது ஏவாளுக்கு ஆதாமுக்கு கொடுத்ததில்லை. அதை விட ஆதாமும் ஏவாளும் காலையிலையும் சாயங்காலம் தான் ஆண்டவரை பார்த்தாங்க. நம்ம வார்த்தையை கேட்கிற, வார்த்தையை சுமக்கிற நீங்களும் நானும் ஆவியிலே எப்பொழுதும் அவரோடு குடிகொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எப்பொழுதும் அவரோடு குடிகொண்டிருக்க முடியாதனால ஏவாள் போய் அப்புறத்து பிள்ளைகளை போய் அந்த பாம்பு கட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு வரட்டா. இவன் ஒன்று கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தான். அந்த கேப்பில் இவ பாம்பு கிட்ட போய், நல்லா இருக்குதியா, வா அப்படியா சொல்லுத.
கண்ணு உங்களுக்கு நல்லா இருக்கு, எப்படி உடனே விடுவேனாவே ஏடா எனக்கு கண்ணு உனக்கு எப்படி இருக்கு தொடங்கியிருப்பேன். வாயை கொடுத்த அவ்வளோதான். ஹல்லேலூயா. இட்ஸ் ராங் டீச்சிங். உலகம் சொல்றதை எப்பவுமே கேட்கக்கூடாது. ஏய், தப்பே நடந்தாலும் இங்க நடக்கணும். உள்ள கர்த்தருடைய பிள்ளைய நிலைத்து நில்லு, அப்பதான் நீ ஜெயிப்ப. உன்ட குறைவு இல்லைன்னு ஆண்டோட சொல்ல, உன் குறைவுகளை எல்லாத்தையும் சிலுவையில் அடிச்சாச்சு, அது முடிச்சிருச்சு. It is finished. Hallelujah. Praise the Lord. பாருங்க அந்த வசனத்தை கவனிங்க. 24. ஓகே. நாம் பாவங்களுக்கு செத்து போகணும். எப்படி? இந்த பாவத்துக்கு நிரந்தரமா சாகணும். அதாவது கிணத்துக்குள்ள போறது அவசியம் இல்லாத ஒன்று. என்னத்துக்கு நான் தேவையில்லாத கிணத்துக்குள்ள போறேன்? அங்கே போனால் நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். எப்படி? அங்கே நல்ல குளிர்ச்சியாக தண்ணியோடு சேர்ந்துருந்து கொஞ்சம் இங்கே வெளியில் ஒரே உஷ்ணமப்பா, உள்ளே போயிடுவோம். மாலு உள்ளே போய் மொத்தத்திலே போயிடுறது. புரியுதா? அப்படிதான் பாவம். இப்போ நம்ம அந்த எண்ணத்துக்கே செத்துட்டோன்னு வைங்களேன், அங்கே போயிருப்பானே. ஏசியை போட்டு உள்ள உட்கார்ற உன் பிள்ளை சொல்லுது, அப்பா ஒரே ஹாட்டாக இருக்குதுப்பா, எனக்கு நல்ல ஆழமான குண்டில் தண்ணி இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல போய் அழகாக கிடந்தா நல்லா இருக்கும் இல்லைன்னு சொல்லிட்டு யாரோ சொல்லி கொடுத்தாங்கன்னு ஏன் உன் பிள்ளை என்ன சொல்லும்? நான் அங்கே போய் படுத்துடுறேன்றான். அப்படிதானே? நீ அறிவுள்ள தகப்ப நீ என்ன சொல்லுவ? ஏய் அடிச்சேண்ணா, யாரா சொல்லி தந்த உனக்கு அங்கே போனா வரும்னு? இங்கே இருடா, நீ இருக்கிற இடத்துலையே ஏசியை போட்டுரு, சென்ட்ரலைஸ் ஏசியை போடு, ஏசியை போட்டு உட்காரு. நீ இருக்கிற இடத்துல உன்னை சந்தோஷமா சமாதானமா தேவனால் வைக்க முடியும். நீ ஏன் அலைந்து திரிகிற? நீ ஏன் ரிஸ்க் எடுக்கணும்? அது எவ்வளோ பெரிய ரிஸ்க்கு. அப்போ பாவங்கிறது ரிஸ்க்கு. இப்போ இந்த பாவத்துக்கு நம்ம எப்படி மறிக்கிறோம் அப்படின்னா, அநீதி செஞ்சா நமக்கு லாபம் இல்லை. ஒருவேளை சற்று நேரம் லாபம் கிடைச்சாலும் அது நிரந்தர லாபம் இல்லை. நம்ம லைஃப்பை மறுபடியும் கீழே கொண்டு போயிடும். அப்படிங்கிற அறிவு நமக்கு இருந்துச்சுன்னா அநீதியை பார்க்க மாட்டோம். அநீதிக்கு செத்துரும் இல்லையா? மீன் வாங்கினா என்ன மீன் வாங்குவீங்க? சூறை. கெட்ட மீன் வாங்கினீங்களா நல்ல மீன் வாங்குவீங்களா? வேற வழியே இல்லை, கெட்ட மீன் தான் கிடக்குது. என்ன செய்விய? கேட்கல, சம்மந்தி அரைச்சி திங்கணும். வழி இல்லை, கெட்டது தான் கெட்டுச்சு, வாங்கி நொந்த எனக்கு. ஹல்லேலூயா. இந்த கெட்ட மீன் நீங்கள் முதல்ல ஒரு ஹோட்டலுக்கு போங்க. ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்கன்னு வைங்களேன், அந்த ஹோட்டலில் சாப்பாடு நல்லா இருக்கும். முதல் நாள் ஒத்துக்காது. பார்த்துருக்கீங்களா நீங்கள் எங்கள் ஹோட்டலுக்கு போனீங்க, முதல் நாள் ஒத்துக்காதப்போ என்ன செய்யணும்? நீ உடன்பற்றக்கூடாது, வெளியே வந்துடணும். ஆனால் டேஸ்ட் நல்லா இருக்குதே தின்னேனா 2-3 நாளை தாண்டி உன் வயர் ஒத்துக்கும். அதுக்கு அந்த அநீதியான சாப்பாடு உனக்கு ஒத்துக்கும் சரீரத்துக்கு. கொஞ்ச நாளுக்கு ஒன்று டாக்டர் எங்கே சாப்பிட்டுட்டு வந்தீங்க, உங்களுக்கு வயிறெல்லாம் கொஞ்சம் அழுகி போயிருக்கிறது, இனி ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணும். உடனே ஃப்ரிட்ஜில் எப்படி இருக்கிறது? ஃப்ரீசரில் வைக்கலாம். ஹல்லேலூயா. அறிவில்லாமல் வீட்டில் உப்பு இல்லாமல் தந்தாலும் சாப்பிட்டு கிடந்தேன்னா நீ தப்புன இல்லைன்னு வையேன். உங்க நல்லா இருக்குது, நாக்கில் வைக்கிறதுக்கு முன்னே சொல்லுன்னு பிடிக்குது, ஜங்குன்னு இருக்குது, எம்மி கடைசியில் அம்மா கத்த தான் வேணும். ஹல்லேலூயா. அப்போ இங்க பாருங்க, அநீதியான காரியத்துக்கு பாவம் எப்படி உள்ள வருதுன்னு புரியுதா? பாவத்தை நம்ம என்ன செய்யறோம்னா அறிவு ரீதியா பெற்றுக்கொள்றோம். நீதியும் அறிவு ரீதியா தான் உள்ள வருது, பாவமும் அறிவு ரீதியா உள்ள வருது. முதல்ல சொல்லுது நல்லா இல்லைன்னு சொல்லுது, ஒத்துக்கல, மிஸ் மேட்சிங்கா இருக்குது. மிஸ் மேட்சிங்கா இருந்த உடனே என்ன செய்யணும்? அட்ஜஸ்ட் பண்ணாதீங்க. எதை அட்ஜஸ்ட் பண்ணணும்னா, நல்லது கொஞ்சம் கிடைச்சாலும் அதை நீ வாங்கிக்கோ. கருப்பட்டி கிலோ 1500 ரூபா இருந்தாலும் எங்க போய் வாங்கணும்? கண்ட பேரை போட்டு வித்துறான்னு சொல்லி 200 ரூபாய்க்கு கருப்பட்டி வாங்கக்கூடாது.
1 கிலோ எவ்வளோ வாங்கணும்? 1500 ரூபா இருந்தாலும் எங்கே போய் வாங்கணும்? உன் பக்கத்து வீட்டில் அவன் உண்மையாக நேச்சுரலாக செய்கிறான்னு அதை வாங்கணும். அதில் 100 கிராம் தான் வாங்குறதுக்கு உனக்கு இருக்குன்னா அந்த 100 கிராத்தை வாங்கி சாப்பிடு. அதில் நீ என்ன செய்? கொஞ்சச்சுள் உண்மை உள்ளவனா இரு. உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியா வைப்பாரு. நீ அநேகத்தின் மேல் நீதி உள்ள பிள்ளையா நிற்ப. இல்லை வேற வழி இல்லை, இதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய இருக்குது, கொஞ்சம் போய் பேசினா தான் நடக்கும் போல இருக்குது காரியம், வேற வழி இல்லை, எனக்கு வேற அந்த இஎம்ஐ கட்டணும் இந்த இஎம்ஐ கட்டணும்னு நீ சாக்ரிஃபைஸ் பண்ணேன்னா பாவத்துக்கு சாக்ரிஃபைஸ் பண்ற, பாவத்துக்கு நீ உன் வழியை கொடுக்குற, பாவத்துக்காக உன் வாழ்க்கையை தியாகம் பண்ற. அது உறிஞ்சு ஒன்றை சாப்பிட்டுட்டு போயிருது. இந்த சூழலை தான் உடைச்சு வெளியே எடுத்தார் இயேசு. ஏன் சத்தியத்தை அறியணும் உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்போ நம்ம ஆளுங்க ஈஸியாக எந்த ஹோட்டல் நல்லா இருக்குன்னு கேட்பாங்க. ஆனால் நம்ம ஊரில் இப்போ கொஞ்சம் அறிவு வந்திருக்கு. பாட்டி சாப்பாடு. எப்படி சாப்பாடு? பாட்டி சாப்பாடு. நெட்டாய்க்கு போகிற வழியில் கொட்டாய் போட்டு ஒரு பாட்டி உட்காந்துருப்பாங்க. நம்மளுக்கு அந்த அறிவு எங்கே வந்தது? உள்ள இவ்வியதான் பெரிய மசாலா போட்டு கிண்டி நல்லா வச்சுருக்கிற மாதிரி சமையல் சார். நெட்டா போகிற வழியில் கொட்டாய் போட்டு பாட்டி உட்காந்துருக்காங்க. அங்கே போனீங்கன்னா ஒரு மீன் எவ்வளவு? 400. மொத்தமாக ஒரு சாப்பாடு 500, 500ரூவாங்க. நல்லதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம், தீயதையும் தெரிந்து கொள்ளலாம். ஃபாஸ்ட் ஃபுட்டு ஃபாஸ்ட்டாக வரும், பாவம் ஃபாஸ்ட்டாக வந்துடும். ஆனால் நீதி வந்துட்டு கொஞ்சம் மெல்ல தான் வரும். ஆனால் அது நிலைத்து 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 வலிய கனியை கொடுக்கும் பாருங்க. பா, அது உன் தேசத்தில் உன் வாழ்க்கை முழுவதும் இல்லை, உன் தலைமுறையை உன் தேசத்தை அழகாக்கு நிரப்போம். ஹல்லேலூயா. இப்போ நான் சொல்கிறேன், இப்போ என்னத்துக்கு நம்ம இதை கேட்குறோம் அப்படின்னா, பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிளக்கும்படி நீங்களும் நானும் விசுவாசிக்கிற இயேசு மரிச்சிட்டார். இப்போ அவரை விசுவாசிக்கிறதா நீங்களும் நானும் என்ன செஞ்சுருக்கிறோம்? பாவத்துக்கு செத்து போயிட்டோம். சொல்லுங்க, பாவத்துக்கு செத்து போயிட்டோம், நீதிக்கு பிழைச்சிருக்கிறோம். சிலுவையில் அவர் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். இப்போ எப்படி வியாதி எப்படி வருதுன்னு நினைக்கிறீங்க? பார்த்து போங்க, சளி பிடிக்கும்னு சொன்னால் வந்தாச்சு. நானே சொல்கிறேன், பார்த்து போங்க சளி பிடிச்சிரும் அப்படின்னா பாஸ்டரே சொன்னார். ஆமாங்க, ஒரு நாட்டி ரஜிஷா, எனக்கே தெரியாது, இங்கே இது கொயர் ப்ராக்டிஸ் நடக்கிற டைம்லலாம் போய் விளையாண்டு போய் செவரில் மோதிருக்கு. அவளுக்கே தெரியாது தான் மோதினதும் மோதின இடமும் காயம்பட்ட இடமும் தெரியாது. என்னடா இது, அட்ரஸு கொஞ்சம் ஒருபடி இல்லாமல் இருக்குது, தகப்பன் பேரும் தெரியல, ஊர் பேரும் தெரியல, நாடும் தெரியலன்னா நான் ஒரே குழப்பம். என்னடா இதுன்னு பார்த்தா பாட்டுக்கு கொக்கோரம் தான். எப்படி நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது துடைக்க ஓகே ஓகே இப்படின்னு ஒரு மாதிரி. முதல்ல மாம்ச கண்ணை பார்த்தாலும் பின்ன ஆவி கண்ணில் பார்த்துட்டேன், ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒய்ஃப்ட்ட கொடுத்து, நீ அவங்கள வச்சாரா இவா அவளுக்கு சீனு இங்கே இப்படி இருந்த சீனு அங்கே வேற மாதிரி ஆச்சு. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருங்க, சம்பவம் வேறு மாதிரி இருக்குது, விஷம் வேறு மாதிரிடானு. ஐயோ பயந்து போ, நானும் வேறு இங்கே வேறு டாஸ்க்கு ஃபினிஷ் பண்ணணும், எல்லாம் செய்யணுச்சே. ஆண்டவர்கிட்ட கேட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, நானும் சரி இவள்கிட்ட ஓ நான் ஒன்றும் பொறுமையாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சரி நடுவுக்கும் பொதுவுக்கும் இருக்கட்டுன்னு, எப்படி நடுவுக்கும் பொதுவுக்கும் இருக்கட்டுன்னு ஒரு காயத்திருமினி எண்ணெய், என் மாமன் காய்ச்சின காயத்திருமினி எண்ணெய் எடுத்து நல்லா தேய்ச்ச. எங்கம்மா பட்டுதுன்னா நானும் குத்து மதிப்பாக தலையில் ஓரி ஊற்றி ஒரு தடவுன்னு அடுத்து விசாரித்தா, அந்த நேரத்தில் நாங்கள் பார்த்த பொழுது வேறொரு ஆள் அந்த சைடு வாக்கில் போனதுனால இந்த சைடில் இந்த இடம் பட்டிருக்கணும். நானும் அந்த சைடு வாக்கில் பார்த்து தடவி விட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போக மாட்டா. சரி அது வேணாம், இவங்களுக்கு ஃபோன் பண்ணால் பேசுறது ஒன்றும் இல்லை, அவளுக்கு ஒன்றும் செய்யாது ஓன்னு பலத்த விசுவாசத்தை தந்ததுனால நான் என்ன பண்ணிட்டேன், சரி இருக்கட்டுமே, இருக்கிற காயத்திருமேனு எண்ணெயை
பிள்ளை நீ கொண்டு போன்னு சொல்லி கொடுத்தா அவங்க மறுநாளுங்க அவன் ஒன்றும் இல்லை காலத்தை நல்லா போனான் ஒமிட்டிங் எல்லாம் பண்ணிட்டா. அதான் டவுட்டு. விஷத்தை எல்லாம் கக்கினனால நானும் கொஞ்சம் அந்த நேரத்தில் ஒரு இதாகிட்டோம் பாருங்க. அடுத்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பாஸ்டர் அது எங்களுக்கு தேவையில்லை, ஜோம் பண்ண எண்ணெய் இருக்குது, மருந்தெண்ணெயை தந்து விடட்டா. அது அறிவு. எந்த அறிவு? நீதியின் அறிவு. என்னைக்குமே மருந்து வேலை செய்யாது தம்பி, அவர் தான் வேலை செய்வார். அவரில் நிலை நின்றால் ஆள் எந்த காயமும் நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. அவ்வளவுதான். வராதுன்னா வராது, அவ்வளவுதான். ஹல்லேலூயா. நீதியின் அறிவு. இந்த நீதியின் அறிவு உண்டாச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீதியை விசுவாசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அநீதியின் அறிவை பெற்றுக்கொண்டீங்கன்னா அநீதி உங்களை ஒரு நாளைக்கு போய் எங்கேயாவது போட்டுரும். தற்காலிக லாபத்தை தருமே அல்லாமல் உங்களுக்கு நிரந்தர லாபத்தை தராது. நிரந்தர லாபம்னா சமாதானம் போயிடும், அடுத்து நன்மை வராது, தர வேண்டியவன் தரமா வேற மாதிரி ஆயிடுவீங்க. ஹல்லேலூயா. இப்போ இதுல இருந்து தான் இயேசு நம்மளை என்ன செஞ்சாரு? பிரிச்சிட்டார். சிதறுண்ட ஆடுகளை போல் இருந்தீர்கள், இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாவுக்கு மெய்ப்பெரும் கண்காணியுமானவரிடத்தில் திருப்பப்பட்டிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. அப்படியே திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா 53:5. நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, ஆமா, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ரைட். அவருடைய தழும்புகளால் குணமாகியவர். எஸ், போதும். இங்க பாருங்க, நம்முடைய மீறுதல் எதனால அவர் அடிக்கப்பட்டாரு? நம்ம மீறிட்டோம் பாருங்க. நம்ம சில நீதி செய்ய தவறுறதா மீறுறது. நீதி செய்ய தவறி மீறினதுனால தண்டனை நமக்கு வர வேண்டியதாயிருச்சு. ஏன்னா நம்ம பாவம் செஞ்சிட்டோம். மீறினாலே பாவம் வந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம நீதி செய்ய வேண்டிய இடத்துல நீதி செய்யாம, ஏன்னா நம்மளை உருவாக்குனது பிசாஸ் கிடையாது, தேவன். அவரிடத்தில் இருக்கிறது நீதி. அந்த நீதியை தான் நம்ம நடப்படுத்தணும். அதுதான் இயல்பு. இயல்புக்கு மாறாக செய்வது எல்லாமே பாவம். மனுஷன் இயல்பை தாண்டி சில காரியங்களை உலகம் கற்பித்தபடி செய்ய ஆரம்பித்ததுனாலே பாவம் உள்ளே வந்து தங்கி தரித்து கனி கொடுத்துட்டு இருக்குது. இப்போ இத மொத்தமா கழுவணும்னா அந்த பாவத்தை அவர் ஏற்றுக்கொள்ளணும். உங்களை ஃப்ரீ ஆக்கணும்னா உங்களை கொன்றணும். இப்போ உங்களை கொல்லவே செய்யாமல் உங்களை வாழ வைக்கணும்னா நீங்கள் செய்த எல்லா தப்பிதங்களுக்கான தண்டனையை அவர் ஏற்றுக்கொள்ளணும். இப்போ அந்த தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டாரு. நீங்கள் அனுபவிக்க வேண்டிய ஆக்கினை தண்டனையை அவரே பெற்றுக்கொண்டார். புரியுதா? பாவம் அறியாத அவர் நமக்காய் பாவமானார். சரியா? இப்போ அவருடைய தழும்புகளால் என்னத்துக்கெல்லாம்? ஆத்மாவில் சரீரத்தில் ரெண்டு இல்லை. ஆத்மாவிலையும் சரீரத்தில், ஆத்மாவில் சுகம் வந்துருச்சுன்னா சரீரத்தில் வந்துடும். புரியுதா உங்களுக்கு? இப்படி வந்துருச்சுங்க. திருப்பிக் கொள்ளுங்க. கிறிஸ்துவின் 4வது பாயிண்ட், கிறிஸ்துவினாலே தேவநீதி அதிகமாக வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கமாக இருந்தது. எதனால தேவநீதி வரணும்? தேவநீதி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தான் இந்த பூமிக்கு நீதியை கொடுக்க வேண்டியிருந்துருச்சு. அது என்ன நீதி அப்படின்னா, மனுஷனை தேவன் தன் சாயலாய் ரூபமாய் உருவாக்கி தன்னை மாறி ஒரு ஆளா இந்த பூமியில வாழும்படி, அதிகாரம் உள்ள பிள்ளையாய், சகலவற்றை ஆளும்படியான ஒரு பிள்ளையாய் தேவன் திட்டமிட்டிருந்ததுனால இந்த திட்டத்துக்கு மாறாக பாவம் மனுஷனிடத்தில் வந்தபடினாலே பாவம் தேவ நீதியை அனுபவிக்காம போயிடுச்சு. இப்ப இந்த தேவ நீதியை அனுபவிக்கும்படி பாவத்தை விலக்கி நீதியை கொண்டு வரணும்னா இயேசு மரித்தாகணும். இப்ப இயேசு நமக்காக மரிச்சு எல்லாரையும் பாவத்திலிருந்து, உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்ச்சிட்டாரு. இப்ப இயேசு விசுவாசிக்கிறதுனால என்ன வரும்னா தேவ நீதி. எப்படி என்ன நீதி? வா நீதி இல்ல, வா நீதி. நீ நல்லவனா இருந்து செய்கிறது ரெண்டு விஷயமா இருக்கும். நீ தேவன் நல்லவர் என்று சொல்லுகிறதுனால் வருகிற நீதி மொத்த தேவ நீதி. யார் நல்லவர்? கர்த்தர் நல்லவர்னு ஏன் சொல்லணும்னு சொன்னேன்? போன வாரம் சொன்னா இல்லையா? கர்த்தர் நல்லவர்னு சொன்ன அர்த்தம் என்ன? நான் நல்லவன்னு அர்த்தம்.
கர்த்தர் நல்லவர் நல்லவர் நல்லவர்னு சொல்ல சொல்ல நான் கெட்டவனாக இருந்தாலும் நல்லவனாயிட்டே இருக்கிறேன். ஏன்னா என் வாழ்க்கையில் கர்த்தர் நல்லவர்டா. ஹல்லேலூயா. அப்படி சொல்ல சொல்ல நாங்கள் நல்லவனாயிட்டு இருக்கிறேன். பாருங்க பாருங்க, திருப்பிக் கொள்ளுங்க. ரோமர் 3ஆம் அதிகாரம், ரோமர் 3ஆம் அதிகாரம் 23 நானே படிக்கிறேன், படிக்க வேண்டாம். ரோமர் 3:23 பாருங்க. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாய் இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தான் பொறுத்து கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாக தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்கிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்தில் தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாய் அவரை ஏற்படுத்தினார். இயேசு கிறிஸ்து வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் பொறுமையாக இருந்தாரா இல்லையா? நிறைய பாவம் செஞ்சானுங்க இல்லையா? கேட்டானா நீ ஏன்டா பாவம் செய்கிற? கேட்கல, அறிவுறுத்தி இருப்பார். ஆனால் இவனுங்க பாவம் தொடர்ந்து செஞ்சுட்டே தான் இருந்தானுங்க. ஆனால் இப்போவும் நீதிக்கு கீழ்ப்படியாமல் நிறைய பேர் பாவம் செய்கிறாங்க. பாவம் உள்ள வந்துடுது. பாவத்தை மேற்கொள்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பாவத்தை மேற்கொள்கிறதுக்கு. இப்போது இந்த இடத்துல என்னத்துக்காக இயேசு மரித்திருக்கிறாருன்னா, இந்த பாவம் செய்த நீங்கள் எப்படி நினச்சதுண்டா? இயேசு ஆதாம் மரித்த உடனே சிலுவையில் வாங்கியிருக்கலாமே அடியை, நினச்சிருக்கீங்களா? என்னத்தை நினைச்சு இதில் என்ன நினைக்க வேண்டி இருக்குன்னு ஓவராட்டு. அப்போ நல்ல மரத்தை செதுக்கக்குள்ள ஆசாரிகள் இல்லை, ஆசாரி வரட்டுன்னு இருந்தார். எப்படி ஆசாரி வரட்டுன்னு இருந்திருப்பார். பாவம் எவ்வளவு கொடிதானதென்றும் பாவம் செய்யக்கூடாதென்று கற்பனைகளை கொடுத்தும் அதை கொடுத்தும் அவர்கள் மீறியும் பாவம் என்னதென்று அறியும்படிதான் கிறிஸ்து வருவதற்கு லேட்டாச்சு. புரிஞ்சதா? ஆனால் அவரை நம்புகிற பிள்ளைங்க ஒரு ரட்சிப்புக்குள்ள ஒரு நீதிக்குள்ள நடத்தப்பட்டு தான் இருந்தாங்க. ஆனால் பாவத்தை நிரந்தரமாக இந்த பூமியிலேருந்து போக்க முடியல. ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டார். வருஷத்துக்கு ஒருக்கா வெள்ளாட்டுக்கடா இல்லையா புறா இதன் மூலமாக பாவம் நிவர்த்தி பெற்றுக்கொண்டாங்க. ஆனால் ஒரு நிரந்தரமான பெற்றுக்கொள்ளுதல் இல்லை. ஆனால் இதுக்கு எல்லாவற்றுக்கும் நிரந்தரமான ஒரு தீர்வை தான் இயேசு இந்த பூமிக்கு கொண்டு வந்தார். இது தெரியணுன்றதுனால தான் சிலுவை. புரியுதா? அதனால தான் இந்த சிலுவையில் இவ்வளோ பெரிய கோர மரணத்தை தேவன் ஏற்றுக்கொள்ள வேண்டியது இருந்தது. புரியுதா? இயேசு பாருங்க, ஆதாம் தப்பு பண்ணி ஏவாளும் தப்பு பண்ணி உடனே இவர் சிலுவையில் மறிச்சிருந்தாருன்னா ஆதாம் ஏவாளும் அடுத்து என்ன செய்வானுவன்? அவர் நீ நாளை மற்றால வருவார். அப்படி தானே? சிலுவையில் அரைஞ்ச யார் அடிக்கணும்? இவங்க 2 பேரும் தான் அடிக்கணும் இல்லையா? அரையும் கடை. இவர் சொல்லுவார், அந்த கை பார்த்துடாடே பார்த்துடே, இடது கையில் பார்த்து ஆணி அடி, வலது கையில் ஆண்டவரே வலிக்கு ஒரு ஏவாள் வலிக்குதா. எப்படி ஏவாள்னா சொல்லியிருப்பா பக்கத்தில் நின்றுட்டு, ஆதாமே மெல்ல அடிங்க. ஏவாள் உடனே எங்களால் தானே இப்படி கஷ்டப்படுது, உடனே பார்த்து அடிங்க. கையில் அடித்த மாதிரி காலில் அடிச்சிடாதீங்க, நரம்பு உடலாம் அடுத்த நாளை எவ்வளோ கஷ்டம். இப்படி தானே இருந்திருக்கும். வாரம் சர்ச்சில் ஆராதனை நடக்க வேண்டிய ஆராதனை இல்லாமல் வாரம் அவர் என்ன செஞ்சுருப்பார்? சிலுவையில் தொங்கியிருப்பார். நம்ம ஆளுங்க அடிச்சு இருந்துருப்பார். அடுத்து ஆதான் சொல்லுங்க, எனக்கு இப்போ பயங்கர டயர்டாக இருக்குடா, காயினே நீ செய். இப்படி உங்களுக்கு இந்த ஆழமாக போகிற அன்பு இல்லை.
மேலோட்டமாக இருக்கட்டும்டா சாமி. புரியுதா உங்களுக்கு? பாவம்னா எவ்வளவு மோசமானது, பாவம் தேவ நீதிக்கு அருவருப்பானது, பாவத்தை தேவன் எவ்வளவு வெறுக்கிறாரு, பாவம் செய்கிற ஆத்மா சாகோ, அது பிழைக்காது, இதெல்லாம் மனுஷ குலம் அறிய வேண்டியதா. மனுஷனுக்கு கற்பனைகளை கூட கொடுத்தாரு. தப்பிக்கிறதுக்கு கற்பனையை கொண்டு கூட நீ தப்ப முடியாதுன்னு சொல்லி 10 கற்பனையை கொடுத்த பிறகு நீ என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி ரோமர்ல சொல்லப்பட்ட பாவத்துக்குள்ள அவர் போட்டியே போட்டார். பாவனை என்னன்னு பாடுறான்னு. அதுக்கு பிறகுதான் இயேசு என்ன செஞ்சாரு, சிலுவையில் மரித்தார். ஹல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரை ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. எபிரேயர் 10 திருப்பிக் கொள்ளுங்க. 12 வாசிங்க ஒரு ஆளு. இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி என்னென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். எஸ், இங்க கவனமா கவனிக்கணும். ஒரு விஷயம் இருக்கு. இயேசு பாவங்களுக்காய் ஒரு பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்துருக்காருன்னு இருக்குது. அப்போ இங்க எது செலுத்தப்பட்டது? பாவத்துக்கான பரிகாரம் தான் செலுத்தப்பட்டது. ஆனா இங்க பாவம் இருக்குதா? கவனமா கவனிக்குதீங்களா? ஐயோ, ஆண்டோடைய வார்த்தையை கவனிக்கிறதுல எவ்வளோ இறுக்கம். தவுடு வாரி வாயில தண்ணி ஊற்றாத தவுடு வாரி இப்படி போட்டா அப்படி பாரு இருக்கீங்க. பார்த்துருக்கீங்களா? அது இல்லை, அந்த ஹார்லிக்ஸ் பார்த்துருக்கீங்களா? ஹார்லிக்ஸு இவ்வளோ ஹார்லிக்ஸ் எடுத்து வாயில் போட்டால் எப்படி இருக்கும்? நீ என்ன வேணா பேசிக்க, நாங்க கவனிங்க. ஆண்டவர் பாவத்துக்காக தான் பலி செலுத்தினார். என்னத்துக்கு? நீ செய்த பாவங்களிலிருந்தும் இனி பாவம் செய்யாதபடிக்கும் உனக்கு ஒரு பலியை ஆண்டவர் செலுத்தினாரே அல்லாமல் பாவம் எங்கேருந்து போகல. எப்படி? பாவம் எங்க இருக்கு? பிசாசுனுடைய அந்த வால் இங்க இருக்குது. அதனாலதான் இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதப்படி ஆக்கும் வரைக்கும் காத்து கொண்டிருக்கிறார். யாருக்கு? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உங்களையும் என்னையும் கொண்டுதான் சத்துருவை பாதப்படி ஆக்கும் வரைக்கும் நமக்காய் காத்து கொண்டிருக்க, நம்ம கூட இருக்கிறார். உனக்கு அடுத்து என்ன பிரச்சனை வரும்னு அவருக்கு தெரியும். அப்ப நீ எஸ்ன்னு சொன்னா அவர் என்ன செய்வார்? பிடிச்சு அமுக்கி உன் காலுக்கு கீழே அமுக்கி வச்சிருவார். எப்படி அமுக்கி வச்சிருவாரு? உன் காலுக்கு கீழே அமுக்கி வச்சுட்டே இருப்பார். நீ என்னைக்குமே ராஜாவா இருப்ப. ஆனா உனக்கு அவர் தான் ராஜாவா இருக்கணும். அவர் உனக்கு ராஜாவா இருந்தார்னா ஒன் நிமித்தம் அவர் என்ன செய்வார்? சத்துருவை பாதப்படியில் போட்டு மிதிச்சுட்டே இருப்பார். ஏன்னா இந்த சத்துருவை கடைசி வரைக்கும், நியாய தீர்ப்பு வரது வரைக்கும் இந்த சத்துரு, இந்த பிசாசான இந்த வலு சர்ப்பத்தின் ஆவிய, இந்த பொல்லாதவனை காலை கீழ்ப்படுத்தி 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 நசுக்கி நசுக்கி வேலை செஞ்சுட்டு இருப்பார். அவனை போட்டு 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 தொழிலாம். சிலுவையில் நடந்தது ஒன்று புரிஞ்சுக்கோங்க. சிலுவையில் மனுஷனிடத்திலிருந்து பறித்த அதிகாரத்தை தான் தேவன் என்ன செஞ்சாரு? அதிகாரத்தையும் துரத்தனங்களையும் அதிகாரத்தையும் வெளியரங்க கோலமாக்கினார்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அதை தான் வெளியரங்க கோலமாக்கினார். ஏய், இது என் பிள்ளைக்கு நான் கொடுத்தது, இது உனக்குள்ளது இல்லைன்று ஜட்ஜ்மெண்ட் பண்ணாரு. அவன் தலையில அதிகாரம் இருந்தது. யாருடைய அதிகாரம்? மனுஷனுக்கு வாழும்படி தேவன் கொடுத்த, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி தேவன் மனுஷனுக்கு கொடுத்த தெய்வீக சுதந்திரத்தை மனுஷன் இழந்ததுனால மனுஷனுக்குள்ள பாவம் வந்தது. எது வந்தது? பாவம். அந்த பாவம் யாரிடத்திலிருந்து வந்ததுன்னா
பிசாசிடத்தில் வந்தது. பிசாசுக்கு அதனால ஒன்று கொடுக்கப்பட்டது. தேவ நீதியை பிசாசுக்கு கொடுத்து பிசாசின் நீதியை மனுஷன் பெற்றுக்கொண்டான். தேவ நீதினா அதிகாரம், சுதந்திரம், சகலவற்றையும் ஆளுவது. பிசாசுடையதுன்னா அடிமைப்பட்டு, இது ஒன்றுமே அனுபவிக்காம அடிமைப்பட்டு பிசாசுடைய தன்மையை மட்டும் பெற்றுக்கொள்வது. உங்களை நான் 10 பேர், உங்களை எல்லாரையுமே ஒரு இடத்துல வேலைக்கு விடுறேன், சரியா? உங்களை வச்சு நல்லா சம்பாதிக்கிறேன், சம்பளமே உங்களுக்கு கொடுக்கல. என்ன கொடுக்குறேன்? நான் நினைக்கிற தவிடு கொடுக்குறேன். மனுஷன் என்ன சாப்பிடணும்? சோறு, நல்ல ஆகாரம். உங்களுக்கு இந்த ஆகாரமே என்னான்னு தெரியாத அளவுக்கு வெறும் தவிட குழப்பி வச்சு தாரேன். சுனிதா சிஸ்டர் எல்லாம் நல்லா இருக்குது, நல்லா இருக்குது, தவிடு என்ன டேஸ்ட்டு, கொஞ்சம் உப்பு குறவு. சோறு என்னான்னு தெரியலனா, கோதுமை என்னான்னு தெரியலனா, பர்கர் என்னன்னு தெரியலனா, பீஸா என்னன்னு தெரியலனா, நீ இன்னமும் தவிட நல்லா இருக்குது. ஆண்டனி சொல்லுவார், உப்பு குறவா கூடுதல், அதில் ஒரு சிங்கி அடி அடிச்சிட்டு நல்லா இருக்குது தவிடு, நாளை கொஞ்சம் கூட தருவியலா? இதுதான் பிசாசு. ஹல்லேலூயா. தேவன் உன்னை ஆளும்படி அதிகாரியாய் சகலவற்றையும் உனக்கு கொடுத்திருக்கிறார். வானத்தையும் பூமியும் அதில் இருக்கிற சகலவற்றையும் சமுத்திரத்தையும் அதில் இருக்கிற மச்சங்களையும் நீ ஆளுவாய். பலுகி பெருகி பூமியை நிரப்புவாய். இதுதான் இழந்தான் மனுஷன். இதை இழந்தான். இதை திரும்ப கொடுக்கும்படிதான் இயேசு சிலுவையிலே மரித்தார். ஹல்லேலூயா. நம்ம தவிட சாப்பிட்டு இருந்தோம் பாருங்க. இந்த கெட்ட குமாரன்னு ஒருத்தன் தான் பாத்துங்க. அவன் செழிப்பா இருந்தான். அப்பனுங்க வீட்டில் தெரியல, செழிப்பா இருந்தான். நான் சொல்றேங்க, ஒருத்தன் நல்ல பணக்காரன் இருந்தது டப்புன்னு சீரோவானா அவனுக்கு தெரியுங்க. அவனுக்கு தெரியுமா இல்லையா? இது வாழ்க்கை. நான் ரொம்ப மோசத்தில் வந்திருக்கேன். ஆனால் அதே லெவலில் இங்கே நிறைய பேர் இருப்பாங்க. காலத்தை ஒரு வாட்டர், ராத்திரி ஒரு வாட்டர், நல்ல வாழ்க்கை. ஒரு ஆள் மலையிலே படுத்திருக்காரு. கேட்டா அவன்கிட்ட கேட்டா அவன் சொல்லுவான், ஏன்னா அவன் ஆதியிலே குடிக்காரன். பாதியில் குடிக்காரனா மாறினவனுக்கு தான் தெரியும். ரெண்டும் ஒரே பாவம்தான், ரெண்டும் ஒரே தரித்திரம் தான். அவன் தரித்திரத்துல இருக்கிறான் வழி தெரியாம, இவனுக்கு தரித்திரமே என்னன்னு தெரியாம. இதுதான் ஆசீர்வாதம், தவிடுதான் ஆசீர்வாதம். கெட்ட குமாரன் பிரியாணி சாப்பிட்டுட்டு இருந்தான் வீட்டில். என் சொத்தை குடுன்னு கேட்டு திரும்ப போனான். எல்லா ஆஸ்தியும் அழிஞ்ச பிறகு தவிடு கூட கிடைக்கல. தவிடு கூட கிடைக்காத பிறகுதான் புரிஞ்சுக்கிட்டான், என் அப்பம் வீட்டில் வேலைக்காரனுக்கே அவ்வளோ செமையா சாப்பாடு இருக்கும், எனக்கு அது இல்லையே, நான் தவிடு கூட இல்லாமல் இருக்கிறேனே அப்படின்னப்போ தான் திரும்ப வந்தான். அதுவும் ரட்சிப்பு தான். இது வாழ்க்கை இல்லை. கர்த்தர் உனக்கு தெய்வீக வாழ்வை வச்சிருக்கிறான்னு சத்தியத்தை கேட்டு அதுக்கு நேரா திரும்பி விசுவாசித்து நீதி உள்ள வாழ்க்கையை பெற்றுக் கொள்வது ரட்சிப்பு. ஹல்லேலூயா. உலகம் தரதான் நீதி நன்மை அப்படின்னு நினைச்சிட்டேன்னா போலிஷ், முட்டாள்தனமானது. ஹல்லேலூயா. பாருங்க, பாவங்களுக்காய் ஒரே பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்து இனி தம்முடைய சத்துருக்களை தமது பாதப்படி ஆக்கும் வரைக்கும். நான் சொல்றேன் கேளுங்க, இங்க இருக்கிற ஒவ்வொரு ஆளுக்கும் பிசாசு சத்துரு அல்ல. இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆனதனால் பிசாசு உங்களுக்கு சத்துருவாய் மாறினார். இல்ல பிசாசுக்கு நீங்கள் சத்துருவாய் மாறினீர்கள். ஹல்லேலூயா. புரிஞ்சது? சத்துரு உங்களுக்கு இல்ல, உங்களை கொண்டு வந்த தேவனுக்கு தான் ஒரு சத்துருங்க இருக்கிறான். அந்த சத்துருவை மேற்கொள்ளுகிற சகல அதிகாரத்தையும் கர்த்தர் உனக்கும் எனக்கும் சிலுவையின் மூலமாய் கொடுத்திருக்கிறார். இதை எடுத்து பிசாசின் கிரியைகளை ஒன்று இல்லாமல் மிதிக்கும் போது கர்த்தர் வைத்திருக்கிற அதிகாரம் உள்ள தெய்வாதீன வாழ்க்கை, காட்ஸ் லைஃப் உனக்கும் எனக்கும் உண்டு. இதை அனுபவிச்சு பாரு. இதை அனுபவிக்கலன்னா தெரியாது.
பாவத்துக்கு அடிமையா இருப்போம், அநீதிக்கு அடிமையா இருப்போம். இப்ப நீதிக்கு அடிமையா இருக்கிறோம். நன்மை செஞ்சுட்டு தாண்டா இருப்பேன். நீ என்ன வேணா நான் செய்ய, என்னை எவ்வளோ வேணா அவதூறா பேச, நான் ஒன்றை தப்பாவே பேச மாட்டேன்டா. தேவநீதி பாஞ்சி இறங்குது. என்ன நீ எவ்வளோ வேணா கேவலமாக நடத்து, நான் உன்னை நேசிச்சுட்டே இருப்பேன். லவ் யூ லவ் யூ லவ் யூன்னு திரும்ப திரும்ப சொல்லுவேன். பிகாஸ் ஐ ஹாவ் அ காட்ஸ் லவ். தேவ அன்பு இடத்துல இருக்கிறது. எனக்கு பஞ்சமே கிடையாது. ஐயோ நான் நல்லா பார்த்தேனே, நான் நல்லா பார்த்தேன், இப்போ என்ன லவ் பண்ண மாட்டேன்றான். ஏன் மூஞ்சி இப்படி இருக்கு? ஒரு ஆள் உன்னை லவ் பண்ணலைன்னா 100 லவ் உனக்காக இருக்குதுன்னு அர்த்தம். தேசமே உனக்காய் பாடுபடும், தேசமே உன்னை நேசிக்கும். உன் மூஞ்சி இப்படி போகிறதுக்குள்ளாடி உன்னை பார்க்கும். ஏன்? கர்த்தர் கர்த்தர் நல்லவர். சூப்பர். கர்த்தர் நல்லவர். இதை ருசி பார்க்கணும். இதுக்காக தான் பிசாசை விட்டு வச்சிருக்கிறார். ஹலோ, சுனிதாவுக்கு ஒரு சத்துரு உண்டு. யாரு? பக்கத்து வீட்டில். கரெக்டாக சொன்னீங்களா? சுனிதாவுக்கு எங்கேயுமே சத்துரு உண்டு, அது ஒரே சத்துரு தான். எப்படிங்க? பக்கத்து வீட்டுக்காரன் எல்லாம் நல்லா இருக்கு, நல்லா பேசுவாங்களா நம்ம ஆளுங்க? ஏன்னா இவன் வீட்டில் ஃபுல்லாக பிரச்சனை. உன் பக்கத்து வீட்டில் பிரச்சனை இருந்தாலும், உன் ஏற்ற வீட்டில் பிரச்சனை இருந்தாலும், உன்னை தாண்டி இன்னும் 2 கிலோமீட்டர் தாண்டி ஒருத்தன் உனக்கு பிரச்சனையாக இருந்தாலும், அந்த சத்துரு உன் சத்துரு இல்லடா, அது அப்பனுடைய சத்துரு. நீ வாழு, ஜாலியாரு, அப்ப நீதியில நிலைச்சு நில்லு, கனி கொடு. ஹல்லேலூயா. நீ அவன் மூஞ்சியை காட்டினா, இவன் மூஞ்சியை காட்டினா, அவளுக்கு மூஞ்சி கருத்து இருக்கு. எப்படின்னு ஓனானா இது? ஏன் அவன் கருத்தா என்ன வேற லெவலி போட்டு கருத்து இருக்கும், இல்லை ஏதோ ஒரு கிரீமை போட்டு கருத்து இருக்கும், பிம்பிள் வந்திருக்கும். அது ஏதாவது ஒன்று வந்து போட்டோம். உன்னை கர்த்தர் எப்படி வச்சிருக்கிறாரு? உன்னை ஆதாயம் பண்ண கர்த்தர் உன் மூலமாய் அவனையும் அவளையும் ஆதாயம் பண்ணி கொள்வார். அதுதான் தேவாதீனம். ஹல்லேலூயா. அங்கே அவனுக்கு மூஞ்சியில் என்ன இருக்கு, இவன் மூஞ்சியில் என்ன இருக்கு, அவளுக்கு என்ன இருக்கு? நோ. சமுத்திரத்தை போய் ஆளு, கடலில் போனால் ஒரு 10 மீனை பிடிச்சிட்டு வா. மீன் நம்மளை கடிச்சாதா? நீ தான் மீனை கடிச்சுப்பே. உனக்கு தான் மீனை கடிச்சு தின்ன அதிகாரம். உன்னை கடிக்கிறதுக்கு மீனுக்கு அதிகாரம் இல்லை. அதுதான் கட்டளை. இல்லைன்னா போய் நின்றுட்டு காலை எப்படி இப்படி வைப்ப, சின்ன சொறி மீன் கடிச்சிட்டு போவோம். என்ன அது நினைச்சு, ஓஹோ எனக்கு சாப்பாடு பொருள் வந்திருக்கிறது, நீ வரையல் அழுவியாக்கு ஆட்டுத காலு, அது நினைச்சு ஆமாம் 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 ஆமாம். இந்த மானாங்காணி மீனுன்னு ஒன்று சொல்லுவாங்க பார்த்துங்க. அது ஒரு பாவ மீன். 10 வருஷம் அதே ஒன்று கொண்டு போட்டுருவோம். பார்த்துருக்கீங்களா? புளியை அம்மா சொல்லுவாங்க, புளியலை விழுந்து செத்தானா. எப்படி? புளியலை கருங்கல்காரர்களுக்கு நல்லா தெரியும். புளியலை விழுந்து செத்தானா. அது விழுறது சத்தம் கூட கேட்காது. அப்படி தானே? சாகணும்னு நீ முடிவு பண்ணிட்டேன்னா உன்னை புளியலை கூட வேண்டனா, புளிக்க கிட்ட காற்றே போதும் பூன்னு ஊதிதல். ஹல்லேலூயா. வாழுங்க. உங்களால் பலர் வாழ வேண்டியது இருக்குது. போக வேண்டிய தூரம் வெகு தூரம். கர்த்தர் உங்களை மீட்பு மகா பெரிது. ஆழத்திலிருந்து உங்களை தூக்கி இருக்கிறார். சப்பத்தை நம்ம கீழே பார்க்காத, அதிகாரி ஆயிரு. காலை தூக்கிய வை. கீழே பிசாசை கொண்டு போட்டுருப்பாரு. அவரு அடிச்சு தூக்கி கீழே போட்டிருப்பாரு. பாஸ் பேச்சுலர் ஆஃப் சோசியல் சர்வீஸா? இல்லைங்க, பாடி ஆஃப் கிரைஸ்ட். ஹலோ, இங்கே பாருங்க, காலை தூக்கியே வைங்க. யுத்தத்துக்கு ரெடியா இருங்கன்றேன். யுத்தம் கர்த்தருடையது. நொந்த பீஸு, தலையை கட் பண்ண பீஸெல்லாம் கொண்டு கீழே கொண்டு போடுவார். நீ என்ன செய்? மிதிச்சு மேலே போ. அவ்வளோதான், ஃபினிஷ்ட். ஆவியில் யுத்தம் பண்ணுறதுன்னா என்ன? நீயா போய் கொல்ற?
பேனை கத்தி கொண்டு போய் கழுத்து இருக்கிறதுக்கு. ஆவியில் எத்தனை அப்பன் செய்கிறாரு. நீ ஆவிக்குரியவன். மாம்சத்தில் ஒன்றுமே செய்யாத, கத்தாத, அமைதியாரு, கூச்சல் போடாத. ஏதோ ஒன்று முடிய போகுது, கரெக்டாக முடிய போகுது, பெஸ்ட்டாக முடிய போகுது. பொறுமையாரு, பொறுமையாரு, அவ்வளோதான். சீக்கிரமாய் காலுக்கு கீழே சத்துருவை கத்தர் போட்டு தருவார். நீ மிதிப்ப. நீ அனுபவிக்கிற இந்த பாடு, இப்போ அனுபவிக்கிற இந்த வேதனை, இப்போ இருக்கிற இந்த குழப்பம், இப்போ இருக்கிற இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் முடிவு உண்டுங்க. நிச்சயமா முடிவுண்டு. அந்த சத்துருவை சீக்கிரமாய் கர்த்தர் உனக்கு காலை கீழே பாடுவார். ஹல்லேலூயா. நம்புங்களேன். அதுதான் உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கார் கர்த்தர். கீழே பாருங்க 14வது வசனம். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினால் இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். உனக்காக நாளைக்கே நீ கவிழ்ந்து விழுந்தாலும் உன்னை கத்த தூக்கி நிறுத்த அவருடைய பலி அவ்வளோ வல்லமை உள்ளது. அவருடைய ரத்தம் அவ்வளோ வல்லமை உள்ளது. அதனால நீ அநீதியை போய் விழுவிய. நீதியை தெரிஞ்சதுக்கப்புறம் அநீதிக்கு எதுக்கு போற? நீ போக மாட்டிய. அநீதியில் லாபம் இருக்கிறத விட நீதியில் பெரும் லாபம் இருக்குது இல்லையா? பின்னெடுக்கு நம்ம பாவம் செய்ய போகிறோம், அநீதி செய்ய போகிறோம், அநீதியை சிந்திக்கிறோம். ஏப்பா ஒரு ஆள் உங்களை கஷ்டப்படுத்திட்டாங்க, உங்கள்கிட்ட தப்பாக பேசிட்டாங்க, இதுக்கு நாளைக்கு வரலாறுல எழுதணும், டைரியில் அழுதே அவள் பல் கடித்தாள். அவளுக்கு பல்லு கூச்சமாக இருந்துன்னு கடிச்சிருப்பா. எனக்கு கேஸ் அங்கே வேற மாதிரி மாறும். நீ அந்த பல்லு கடிச்சான், அவன் அந்த ஜமா தகடு தகடு தகடுன்னு நின்றுப்பா. நீ என்ன, நீ என்ன 10 பல்லு கடிச்சா, அவ பல்ல அவ கடிக்க போறா. தேஞ்சதுன்னா பல்ல மாற்ற ஒண்ணே இருக்கும். நீதிமானுக்கு அற்புதமான முடிவுகள் காத்திருக்கிறது. உன் துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உன் முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். ஹல்லேலூயா. அப்படி கடைசி ஒரு வசனத்தை பார்த்து முடிச்சிடலாம். சங்கீதம் 16. சங்கீதம் 16 8 நான் படிக்கிறேன் பாருங்க வேகமா. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்றீங்க? வாயால ஜெபிக்கும் போது இப்படி, கர்த்தர் என் வலது பார்சத்தில் இருக்கிறாரா, நான் அசைக்கப்படுவதில்லை. யாரை நான் அசைக்க முடியும்? கர்த்தர் என் வலது பார்சத்தில் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை, கொஞ்சம் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்து. ஆண்டவர் இருக்கிறவனுக்கு டென்ஷனே இருக்காதுங்க. டென்ஷனை கிளியர் பண்றது ஏதாவது ஒரு போர்வை போடுவானே தவிர அவன் டென்ஷனே ஆக மாட்டான். அவன் இருதயம் கர்த்தருக்குள் நிலைத்திருக்கும். ஹல்லேலூயா. என் பிள்ளைகளுக்கு எல்லாம் அது கிடைக்கணும். ஹல்லேலூயா. நான் ஆசைப்படுவேன். எனக்கு ஒன்று கிடைச்ச உடனே ஆசைப்படுவேன் எல்லாருக்கும். ஹல்லேலூயா. ஆசைப்படுறீங்களா? எனக்கு என்ன கிடைச்சாலும் அதை ஆசைப்படுவேன். உங்களுக்கும் கிடைக்கணும். நான் தரணும் முடியாது. கர்த்தர் தான் தருவார். ஓ, இவர்கிட்ட இருந்த உறவு கூட தரல, ஏன் மரியாதை இருக்காது. நீ அநீதியில் போய் விழுவ. 10 ரூபா நீயே சம்பாதிச்சா தானே உனக்கு அது கர்மம் புரியும் இல்லையா? அப்பா அம்மா சொல்லுவாங்க இல்லையா, நீயே சம்பாதிய. வேலை செய்யாதவன் கூலிக்கு பாத்திரம் அப்பனே சொல்லியிருக்கிறார். அப்போ வேலை செய்ய அப்பாவுக்காக, அப்பனுக்காக செய்யணும். நான் எனக்கெல்லாம் கொஞ்சம் ஆங்கு இருந்துன்னா சொல்லுவாங்க, எப்படி தரும், ஆங்கு இருந்துன்னா கிழிச்சு தள்ளி இருப்பேன். உனக்கு நீ ஒன்றுமே செய்யாதனால தான் ஆங்கு போச்சு. ஹல்லேலூயா. ஒரு வைத்தியர் அங்கே அவர் சொன்னார், எனக்கு குரு 98 வயசாகுதுடா, அவரை பார்த்து 50 வயசு தான் மதிக்கலாம், ஒரு வேளை தான் சாப்பிடுவாராம். எப்படி? பசிச்சா சாப்பிடணும். இது காலையில் 9 மணிக்கு சாப்பிடணுமே, அடுத்து 1 மணிக்கு சாப்பாடு ரெடி ஆகும், சாப்பிடணுமே, கடைசியில் ஹல்லேலூயா கீழேயும் போகாம மேலேயும் போகாம ஒரே கஷ்டமப்பா. ஹல்லேலூயா
ஹல்லேலூயா. பாருங்க, ஆகையால் என் இருதயம் பூரித்து என் மகிமை கலிகூர்ந்து என் மாம்சம் நம்பிக்கையோடு தங்கி இருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவான அழிவை காண ஒட்டீர். ஹல்லேலூயா. அழிவையே காண மாட்டீங்க நீங்க, நம்புறீங்களா? கர்த்தர் உங்கள் வலது பார்சத்தில் இருக்கு, நீங்க அழிவை காண மாட்டீங்க. அழிவு உன் எல்லையில் இருப்பாது. வசனம் சொல்ல, அழிவை உள்ளே எல்லை காண்பதில்லை. உன் ரட்சிப்பு, என் ரட்சிப்பு உனக்கு மதிலாக இருக்கும். ஹல்லேலூயா. அழிவை உன் தேசமே காணாதுன்றது வாக்குத்தத்தம். என்னங்க சே, களியக்காலைக்கே ரட்சிப்பு வரணும். புரியுதா? ஒரு தென்னை மரத்தை வச்சா 4 கிலோமீட்டர் வேற அடிக்குது. அதுக்கு தன்மை அது. ஒரு நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன், பூமியின் கடையாந்திரம் வரைக்கும் அவனுக்கு தேவன் அஸ்திபாரத்தை வச்சிருக்கிறாரு. கடையாந்திரம் வரைக்கும் அவன் ஆசீர்வாதம் போகும். பாருங்க, சும்மா இங்கே 4 பேருக்கு மத்தியில் நல்ல ஒரு வீடை கட்டணும், அந்த வீட்டுக்கு நீ பால் காய்ச்சிக்க வர மாட்டேன். அல்லேலூயா. உன் வீடு 4 பேர் பார்க்குறேன் பாச்சா, எப்படி கிடந்த மனுஷனை ஆண்டவர் எப்படி உயர்த்திருக்காருன்னு சொல்லணும். அந்த மாதிரி நீ எழுதி போடணும் வசனத்தை. இல்லை, மதிலில் எழுதி போடணும், கேட்டில் எழுதி போடணும் இருக்கு வசனம். ஹல்லேலூயா. வார்த்தை எழுதி போடு, ஸ்டைலில் எழுதி போடணும். நான் பெயிண்டெல்லாம் அடிச்சு போகிற ஸ்டைலில் எழுதி போட போகிறேன். கொஞ்ச நேரம் நின்றுட்டு பார்க்கணும், இது யாருக்கு படம்? அது யாரு? ரவிவர்மன். அது என்னது? உங்களுக்கு ஒன்று தெரியல இல்லை? ஆண்டவரே சோத்திர ஞானத்தை கொடுங்கப்பா. நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்கன்னா, அங்கங்கே கொண்டு தோண்டாமல் ஒரே இடத்துல தோண்டி வேற கிணறே தோண்டாமல் ஒரு இடத்துல தோண்டி தோண்டி தண்ணி இல்லை செத்து கிடக்கிறது. அங்கங்கே சிலர் அங்கங்கேயே தோண்டுவாங்க. டங் 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 டங், ஈசாக்கு மாதிரி அங்கங்கே போய் தோன்றுறது. அல்லேலூயா. முடிச்சிடலாம். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்த. இப்படி இதுதான் ஜெபங்க. தாவீதுக்கு ஜெபத்தை பார்த்தீங்களா? கர்த்தர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. உங்கள் ஜெபமே இப்படி தான் இருக்கணும், பவர்ஃபுல். செவ்வாய்க்கிழமையில் இருக்கிறவங்க தாவீதுக்கு ஜெபமும் அவனுடைய ஆராதனையும் பற்றி டீட்டெயில்டா. கம் அண்ட் கெட் இட். வந்தால் எடுக்கலாம், வரலன்னா கிடைக்காது. இன்னைக்கு வந்தால் இன்னைக்கு ரெட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். பாபு பிரதர் திடீர்னு தோணிச்சு, டப்புன்னு வந்துட்டேன்னாரு. அதான் அவர் வந்தோடனே அவருக்கு தோணிச்சு, ஆமாம் இன்றைக்கே தருவேன், நாளைக்கு வரவனுக்கு நாளைக்கு. ஹல்லேலூயா. பந்திக்கு முந்திக்கோ, படைக்கு பிந்திக்கோன்ன மாதிரி ஆராதனைக்கு முந்திக்கோ, பிரச்சனைக்கு பிந்திக்கோ. ஆராதனைக்கு நீ முந்த 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 பிரச்சனையை விட்டு வெளியே வந்துடுவேன். லைட்டாக எனக்கு சொன்னாங்க சிலர், ஆனால் லைட்டாக இருக்குதுன்னு. எப்படி ஆராதிக்கும்போது பார்த்துருக்கீங்களா? ஒரு 1.5 மாதமாக இங்கே நான் ஆராதிக்கும்போது நான் ஒன்று ஃபீல் பண்ணுறேன். எத்தனை பேர் அது எனக்கு அனிஷா சொன்னேன். ஆனால் இப்படி இருக்குது, வயிறு நிரம்பி இருந்த மாதிரி. ஐம் ரியலி. போன வாரம் இதை சாட்சியாக சொல்லுங்கள் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். நான் ஃபீல் பண்ணுறது சபைக்கு என்ன நேரிடுதுன்றதை சாட்சியாக சொல்லுங்கள் ஆண்டவரை, எனக்கு சாட்சி வேணும், சபை அதை ஃபீல் பண்ணதான்னு. எக்ஸாக்ட்லி. எத்தனை பேர் வயிறு ஆராதிக்கும் போது வயிறு நிறைஞ்சிருக்கா? அப்படி நான் அப்படியே ஃபீல் பண்ணுறேன். வேற லெவலு. அதில் வேற பாதி ஆராதனை, பாதி கேக்கு சாப்பிட்டா போதும். வாங்க, ட்ரை டு கம் ஏர்லி, கெட் இட் மோர். நிறைய பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் எக்கச்சக்கமாக வச்சுருக்காரு. ஓ, சபையெல்லாம் அப்படி ஒயிட் காரில் வந்து நிற்கும். எப்படி ஒயிட்டு வெள்ளையும் போடக்கூடாது, கார் பிராண்டாக ஒயிட்டாக இருக்கணும். ஆமாம். எப்படி மற்ற ஆள் நம்ம கொஞ்சம் பேர் அப்படிலாம் சொல்லிட்டாங்க, வெள்ளை போடணுமாக்கா, யூனிஃபார்ம் ஆக்கணும். டேய், யூனிஃபார்ம் இங்கே தான் இருக்கணும். திஸ் இஸ் யூனிஃபார்ம். ஒரே ஆவி, ஒருமித்த ஆவி, ஒருத்த விசுவாசம். அப்போ சபை வேறு மாதிரி கனி கொடுக்கும். எல்லோரும் ஒயிட் காரில் வரணும். ஹல்லேலூயா. என்ன காரில் வரணும்? மாருதி,
800 எல்லாம் ஹை கிளாஸ் காரில் தான் வரணும். ஹல்லேலூயா. ஜல்லுன்னு வந்து நிற்கணும். காரை கொண்டு வரங்க, இடம் தரேன் நான். ஒன்று சொல்ல, இடம் இல்லை சாமி, பார்க்கிங். ஏய், அடிச்சு தூக்கிடுவோம். கர்த்தர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. என்னால் அந்த உலகம் தான் அசையும், சூழல் அசையும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவர். இங்க தான் தெரியும், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது அதான் வார்த்தை. ஜீவ மார்க்கத்தும் பற்றி படிச்சுட்டு இருக்கீங்க. உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தம். எங்க ஆனந்தம் பரிபூர்ணமா இருக்குது? உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. He is right hand of the Father. அவர் பிதாவின் வலது பார்சத்தில் இருக்கிறார். ஒன்ன எங்க வச்சிருக்கிறாரு? இடது பார்சத்தில் வச்சிருக்காரு. அவர் வலக்கரம் உன்னை தாங்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த விமென்ஸ் எல்லாம் இனி இந்த சாரி எல்லாம் தூக்கி மாற்றிட்டு நல்ல மாடர்ன் இல்லை கோட்டு போட்டு வரணும். அப்படி ஜல்லுன்னு. ஏண்டா ஐடி கம்பெனியில் உன்னை போட்டுட்டு வர சொன்னால் அதுக்குன்னு 10,000 கொடுத்து வாங்கிடுவாங்க. நேற்றுக்கு ஒருத்தன் சொல்கிறான், பொண்டாட்டிக்கு 10,000 சம்பளம், நான் கொண்டு விட்டு போயிட்டு வரது 4,000 போச்சு. சாரி கொடுத்துடும் 3 சாரி, அதுக்கு 4,000 போச்சு. வெறும் 1,000 ரூபா. நீ வேலைக்கே போன்டான்னு. கர்த்தருக்காக நீ வா. விதைக்கிற எவனும் அறுப்பான். நான் சொல்றேன், தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி நான் ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரச்சல போல இருக்கிறேன்னு சொன்னா பாத்தீங்களா? இங்க அந்த பச்சையான ஒலிவ மரமா தெரியணும். நீ உன் ஆத்மாவில் அந்த ஒலிவ மரம் துளிர் விட்டாதான் உன் சரீர பிரகாரமான வாழ்க்கையில அந்த பசுமை தெரியும். ஹல்லேலூயா. எல்லாம் நல்ல கோட்டெல்லாம் போட்டு வரணும். டிசைன்லாம் நான் பண்ணி தரேன். நான் பயங்கர டிசைனராக இருக்கும். 12 வருஷம் டிசைன் பண்ணியிருக்கோம். யாருக்கு என்ன ட்ரெஸ்ஸு செட் ஆகும் கரெக்டாக தெரிஞ்சிடும். கேளுங்க. ஒன்றும் இவ்வளோ வேற என்னால் மாற்ற முடியும். அடுத்த வாரம் 10,000 எனக்கு மாற்ற கஷ்டம். அதை நீங்கள் தான் செய்யணும். அல்லேலூயா. நீ மாறாமல் அவன் மாற மாட்டான். புரியுதா? அல்லேலூயா. இப்போ உங்களுக்கு 100 கோடி சம்பாதிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அடுத்த சபைக்கு வரவன் 10,000 கோடி சம்பாதிக்கிறது என்ன வழின்னு வருவான். அவனுக்கு நான் டீச் பண்ணணும். அப்போ அவன் வரும்போது இவங்க எனக்கு நான் நார்மலாக ட்ரெஸ் போட்டு பழக்கமே இல்லை. புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ, புரியாதவன் புரிஞ்சவன்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. ஹல்லேலூயா. பெருகிட்டே இருக்கணும். அப்போ நாமத்தை உயர்த்தும்படி பெருகிட்டே இருக்கணும். உன் வாழ்க்கையே மாற்று. உள்ள மாறாமல் நடக்காது. உள்ள மாறாமல் நீ என்ன தான் நடந்தாலும் சிலவங்க பார்த்தீங்க, எனக்கு இந்த பழைய மேரேஜ் கேசட்டு பார்க்குறது நல்ல ஒரு சோக்காக இருக்குது. பார்த்துருக்கீங்களா? மாப்பிள்ளைக்கு அண்ணுக்கு தான் ஒரு கோட்டை கொடுக்கணும். அவன் ஒரு சைஸாக நிற்பான் பாருங்க. அடுத்து வேற அந்த அம்மா ஆளுங்க 2 லைட்டையும் வச்சு அவன் உடனே நார்மலாக நல்லா இருப்பாள். அடுத்து ஒரு 15 வருஷம் கழிச்சு இந்த கேசட்டை பிள்ளைகளுக்கு போட்டு கொடுப்பினாங்க. அடியே அம்மா, இப்படி ஒரு குழந்தை மனுஷனை போய் கட்டி. டேய், அவர் ஒன்று சூப்பர் ஸ்டார் மாதிரி இருந்தார், கிழிச்சார். வாயப்பாரு, மூஞ்சியப்பாரு, கண்ணப்பாருன்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் ஒரு இது வேணும் இல்லைங்க. கர்த்தருக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை வாய்ப்புகளை கொடுக்கும்போது பயன்படுத்திக்கோங்க. நம்ம ஆளுங்க சொன்னாங்களே, கந்தையானாலும் கசக்கி கட்டு. அதாவது உள்ளத்துலேருந்து போடணும். நான் இதை கோட்டு போட சொன்னேன்னா உடனே நாளை எல்லாரும் கோட்டு பார்த்துட்டு வேற பழைய மாப்பிள்ளை மாதிரி வந்திருக்கப்படாது. உங்களுக்கு இருதயத்திலிருந்து எது உயர்வா தெரியுதோ அதை தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு வாங்க. அதுவே உங்களுடைய வாழ்வாதாரமாய், வாழ்வின் பழக்கமாய் மாறும். ஹல்லேலூயா. சிலவங்களெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அவங்கள பார்த்தாலே அவர் என்னதான் ட்ரெஸ்ஸை மாற்றி போட்டாலும் அவரை பார்த்தா ரிச்சுன்னு தெரியும். ஏன்? முகமே சொல்லும்.
புரியுது? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். நம்ம பிள்ளைங்களை யாருமே வேறுபடுத்தக்கூடாது, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும். 12 சீஷர்களோடு தேவன் இருந்தபோது அவரை காட்டி கொடுக்க நேர்ந்தது. யார் மேசியான்னு தெரியாது. புரிஞ்சுதா? ஒருத்தன் தான் கிஸ் பண்ணி காட்டி கொடுத்தான் இல்லையா? நம்ம யாரையும் காட்டி கொடுக்கக்கூடாது, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும், ஒருமித்தாவி. ஏன்னா ஒரே சத்தியத்தை கேட்குறோம் பாருங்க. அவங்க ஒரே ஜலத்தினால் ஒரே மன்னாவை புசித்தார்கள், ஒரே தண்ணியில ஞானஸ்தானம் கொடுத்தார் கர்த்தர். செங்கடல் அதுதான். புரியுதா? நம்ம ஒரே வார்த்தை தானே கேட்குறோம். ஏதாவது குறைவுகள் இருந்துன்னா சொல்லுங்க, சரி பண்ணிடுவோம். ஆனால் உள்ளே வச்சு பக்கத்தில் சொல்லாதீங்க, அங்கே ஏற்கனவே குறைவாட்டாக இருக்குது. சபை செழிக்கணும். நல்ல ஆசை. நெருக்கம் வரும்போது எனக்கு பயங்கரமான ஆசை வருது, ஏன்னே தெரியல. புரியுதா? நெருக்கம் வரும்போது பயங்கரமான ஆசை வரும். சபையை தூக்கி நிற்கணும், ஜனங்களை தூக்கி நிற்கணும்னு ஒரு ஆசை, வெறி வருது எனக்கு. அல்லேலூயா. அது வேற மாதிரி வரி, அது உங்களுக்கு தெரியாது, பார்ப்பீர்கள் சில நாட்களுக்குள். அல்லேலூயா. நெருக்கம் இருக்கணுங்க, சொல்லுங்க. இல்லைன்னா அப்படியே இருந்து கோழி கூட்டிலே இருந்துருவீங்க. நெருக்கம் இருக்கணும், அப்போ தான் உடஞ்சி என்ன செய்யும். நம்புறீங்களா? நம்புனா நம்பு, நம்பலைன்னா அதில் இரு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கிறிஸ்து நமக்காய் மரித்தது அநீதி செய்யும்படி அல்ல, நீதி செய்யும்படி. நீதி செய்கிறதுக்கு நான் எல்லா ஸ்லாக்கியத்தையும் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். நீங்கள் வளமாய் வாழ்வதற்கு தேவன் எல்லா அனுக்கிரகத்தையும் உங்களுக்கு தருவாராக. அவர் எழுந்திருப்பலாம்.